ரைட். இப்போ வணக்கம் பிள்ளைகள். HUS அகாடமியால் நடக்கிற பயோ கிளாஸ்ட 2027 பேட்ச்ட செகண்ட் கிளாஸ், ரெண்டாவது கிளாஸ். சரிதானே? அப்போ 2027 பேட்ச்ட ரெண்டாவது கிளாஸ். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் அது ஒரு கம்ப்ளீட்டாக இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக இருந்துச்சு. சரி, கம்ப்ளீட்டாக ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸாக இருந்துச்சு. என்னென்ன படிக்க இருக்கு, சரியா, எவ்வளோ பாட வேலைகள், ஃபர்ஸ்ட் டேர்ம் நீங்கள் எவ்வளோ சிலபஸ் முடிச்சிருக்கணும், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், சிக்ஸ்த் டேர்ம் வரைக்கும். அதே மாதிரி பேப்பர் எப்படி வரும், சரியா, எம்சிக்யூ ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை எம்சிக்யூ வரும், ஸ்ட்ரக்சர் கேள்விகள் எப்படி வரும், ஏன்னா எஸ்ஏ கேள்விகள் எப்படி வரும், மார்க்ஸ் அலோகேஷன் என்ன, எல்லாம் பார்த்தாச்சு. ரைட். அப்போ நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் செகண்ட் யூனிட் சரியா, செகண்ட் யூனிட் கெமிக்கல் அண்ட் செல்லுலர் பேசிஸ் ஆஃப் லைஃப், உயிரின் ரசாயன கல அடிப்படை. உயிரின் ரசாயன கல அடிப்படையில் நாங்க ஸ்டார்ட் பண்றது 2.1 உயிரின் ரசாயன அடிப்படை. ரசாயன அடிப்படை சரியா, ரசாயன அடிப்படை. இப்போ 2.1 ரசாயன அடிப்படை தான். இதுல நாங்க என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, இதுல என்ன பார்ப்போம், 2.1.1 அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள் பார்ப்போம். சரியா, அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள் சரி, அங்கிகள்ல என்னென்ன மூலகங்கள் காணப்படுது, இயற்கையில் என்னென்ன மூலகங்கள் காணப்படுது, சரியா, இதுல உயிரங்கிகள் எத்தனை சதவீதமான மூலகங்கள் காணப்படுது, உயிரங்கிகள்ல மாமூலகங்கள்னா என்ன, சுவட்டு மூலகங்கள்னா என்ன, லைட்டா பார்ப்போம். அது நாங்க அத்தியாவசியமான மூலகம்னா என்னன்றதெல்லாம் பார்ப்போம். சரியா, ரைட். அது சின்ன செக்ஷன், இன்னைக்கு நாங்க அதை முடிச்சிருவோம். அடுத்து 2.1.2 வந்து உயிருக்கு இன்றியமையாத நீரின் பௌதிக ரசாயன பண்புகள். அப்ப உயிருக்கு இன்றியமையாத நீரின் பௌதீக, சரியா, பௌதீக ரசாயன பண்புகள். சரியா, உயிருக்கு இன்றியமையாத நீரின் ரசாயன பண்புகள், நீரின் பௌதிக ரசாயன பண்புகள். அடுத்து 2.1.3 என்ன தெரியுமா, அங்கிகளின் பிரதான சேதன சேர்வைகளின் ரசாயன தன்மையும் தொழிலும். அப்ப இதை நான் சேதன சேர்வைகள்னு எழுதுறேன். சேதன சேர்வைகள். இந்த சேதன சேர்வைகள்ல என்னென்ன நாங்க பார்ப்போம், சேதன சேர்வைகள்ல ஃபர்ஸ்டா நாங்க பார்க்கிறது கார்போஹைட்ரேட். சரியா, கார்போஹைட்ரேட்டுகள். ரெண்டாவது லிபிட்ஸ். மூன்றாவது புரோட்டீன். நான்காவது நியூக்ளிக் ஆசிட். இவ்வளவுதான் இந்த பாடத்தின் சமரி, உள்ளடக்கம் இவ்வளவுதான் இருக்கு, கண்டென்ட். இது ஃபுல்லா பார்த்து முடிஞ்சால் எங்களுக்கு இந்த சிலபஸ் முடியும். சரிதானே, இந்த சிலபஸ் இந்த டியூட் முடியும். நான் உங்களுக்கு அனுப்பின ஃபர்ஸ்ட் டியூட் முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் டியூட் முடியும். ரைட். அப்ப நாங்க 2.1.1 பார்ப்போம். 2.1.1 அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள். சரியா, அப்ப இதான் கதை. ரைட், இதான் அந்த பாடத்தின் கண்டென்ட். அதுல ஃபர்ஸ்டா நாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்டா இருக்கிறது ஸ்டார்ட் பண்றோம். என்னன்னு பார்ப்போம், அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள். அப்ப அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள் பார்க்கறதுல எங்கட பூமி தொடர்பாக நாங்க கொஞ்சம் கதைப்போம். சரியா, புவியோட்டுல கிட்டத்தட்ட நிறைய மூலகங்கள் இருக்கு. சரியா, நிறைய மூலகங்கள், 100க்கும் மேற்பட்ட மூலகங்கள் உண்டு. இதுல இயற்கையாக காணப்படுகின்ற மூலகங்கள் 92. சரியா, அப்ப பூமியில 92 மூலகங்கள் இருக்கு. அந்த 92 மூலகங்கள் எவ்வாறு இயற்கையாக காணப்படும். அப்ப இயற்கையாக காணப்படுகின்ற மூலகங்கள் எவ்வளோ, 92 இயற்கையாக காணப்படுகின்ற மூலகங்கள். இந்த 92 மூலகங்கள்ல
அங்கியொன்றின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்னது? அங்கியொன்றின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள். அங்கின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்களை நாங்கள் என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? அத்தியாவசியமான மூலகம். சரியா? அடுத்து நாங்க இதுல பாக்குறது அத்தியாவசியமான மூலகம். அத்தியாவசியமான மூலகம். அத்தியாவசியமான மூலகம் என்றால் என்ன? அங்கியொன்றின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அல்லது அங்கிகளின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள். சரியா? அப்ப இந்த 92 மூலகங்கள்ல எத்தனை தெரியுமா அத்தியாவசியமான மூலகம்? 20 தொடக்கம் 25% மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள். சரியா? அத்தியாவசியமான மூலகங்கள். அப்ப அத்தியாவசியமான மூலகம் டெபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன? அங்கிகளின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகங்கள். விளங்குதா? அப்ப பயாலஜில டெபினிஷன் கேட்பாங்க. டெபினிஷன் எழுதும் போது பாயிண்ட்ஸ் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணுவீங்களா இருந்தால் கம்ப்ளீட்டா மார்க்ஸ் இல்லாம போகும். சரியா? அப்ப இப்ப நான் சொன்னதானே, அங்கிகளின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமான மூலகங்கள் தானே அத்தியாவசியமான மூலகங்கள். இதுல ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு மார்க்ஸ் குறைச்சலாம் தர மாட்டாங்க. மார்க்ஸ் இல்ல, 0. சரியா? அப்ப இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தர்றாங்களா இருந்தா, 2 பாயிண்ட்ஸ் தர்றாங்களா இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னு வைப்போம். ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னு வைப்போம். உங்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் நீங்க விட்ட பாயிண்டின் அடிப்படையில் சரியா மார்க்ஸ் 0 ஆகும். மார்க்ஸ் 0 ஆகும். ஸோ கவனமா இருங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரும் இனப்பெருக்கத்துக்கு அவசியமான மூலங்கள். இந்த 2 பாயிண்ட் இருந்தா போதும் அத்தியாவசியமான மூலகங்கள். சரியா? ரைட். இந்த அத்தியாவசியமான மூலகங்கள்னு சொன்னோம் தானே. இந்த அத்தியாவசியமான மூலகங்கள்ல மனிதனுக்கு அத்தியாவசியமான மூலகங்கள் எத்தனை தெரியுமா? 25 மூலகங்கள் மனிதனுக்கு. மனிதனுக்கு சரியா 25 மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகம். மனிதனுக்கு 25 மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகம். தாவரங்களுக்கு 17 மூலகங்கள் அத்தியாவசியமான மூலகம். தாவரம் மனிதனுக்கு 25, தாவரத்துக்கு 17 மூலகங்கள். விளங்குதா? ஞாபகம் வைக்கணும். இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வைங்க. சரிதானே? நான் சொல்ற நம்பர்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வைங்க. ஸோ உங்களுக்கு அது உதவி செய்யும். எப்ப உதவி செய்யும்? அது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கேள்வி செய்யும் பொழுது, MCQ செய்யும் போது உங்களுக்கு உதவி செய்யும். சரிதானே? உதவி செய்யும். அடுத்தது அடுத்த கதை. ஒரு ஆள் சொல்லியிருக்கு அத்தியாவசியமான மூலகம் யாரு? அஜந்தன். 17 சொல்லியிருக்காரு. சரியா? ரைட். இப்ப கதை சரி. இந்த 20 தொடக்கம் 25% மூலகங்கள்னு சொன்னோம். அங்கியில அத்தியாவசியமான மூலகங்கள். அந்த அத்தியாவசியமான மூலகங்கள் மனிதனுக்கு 25 மூலகங்கள் அத்தியாவசியமானவை, தாவரங்களுக்கு 17 மூலகங்கள் அத்தியாவசியமானவை. விளங்குதா? இந்த அத்தியாவசியமான மூலகங்கள்ல உயிரங்கிகள்ல மிக அதிக அளவில் காணப்படுறது. உயிர் பதார்த்தங்களோட திணிவுல அதிக சதவீதத்துல காணப்படுறது இந்த 4 மூலகங்கள். எந்த 4 மூலகங்கள்? OCHN. ஏன்னா CHON எழுதாம OCHN எழுதுறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆக்சிஜன் தான் மிக அதிக அளவில் காணப்படும் அங்கிகள்ல. அதற்கு அடுத்தபடியாக கார்பன், அதற்கு அடுத்தபடியாக ஹைதரசன், அதற்கு அடுத்தபடியாக நைதரசன். கதை விளங்குதா? அப்போ OCHN இந்த அத்தியாவசியமான மூலகங்கள்ல எத்தனை சதவீதம் இருக்கும்னா 96% இருக்கும். பிள்ளைகள் அத்தியாவசியமான மூலகங்களில் அங்கிகளில் மிக அதிக அளவில் காணப்படுகின்ற 4 மூலகங்களை தருக. 4 மூலகங்களை தருக அப்படின்னு கேட்டால் இந்த ஓர்டர்ல நீங்க எழுதி பழகுங்க. OCHN அப்படி எழுதி பழகுங்க. எத்தனை சதவீதம்? 96%. அப்ப மிகுதி 4% தான். மிகுதி 4% தான். சரியா? மிகுதி 4% தான். கால்சியம் இருக்கும், போஸ்பரஸ் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும். கால்சியம், போஸ்பரஸ், பொட்டாசியம். சரியா? சல்பர், கால்சியம், போஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர்.
இதோட சேர்ந்து சரியா சில சுவட்டு மூலகங்களும் காணப்படும். சரியா, சில சுவட்டு மூலகங்கள் நான் சொல்றேன் என்ன சுவட்டு மூலகங்கள். அப்ப இந்த OCHN 96% மிக அதிக அளவில் காணப்படும். இந்த 4% அதிக அளவில் காணப்படுறது கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர். இந்த 4%, அதிகமாக காணப்படுறது, 4%, அதிக அளவில் காணப்படுறது கால்சியம். இப்படி சொல்லுவாங்க. இது MCQ கேள்வி ஒன்று இருக்கு. அங்கிகளில் காணப்படுகின்ற மூலகங்களில் OCHN மிக அதிக அளவில் காணப்படும். இவற்றுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் காணப்படும் மூலகம் இது கால்சியம். கால்சியம் சரியா, அந்த ஓர்டர் ஞாபகம் வைங்க. OCHN, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்பர். சரியா, அப்ப இந்த மூலகங்கள் மிக அதிக அளவில் காணப்பட போது இந்த 4% இன்னும் கொஞ்சம் மூலகங்கள் வரப்போகுது. சரி, இன்னும் கொஞ்சம் மூலகங்கள் நுண்ணிய அளவில் காணப்படும். நுண்ணிய அளவில் காணப்படுபவை. யார் நுண்ணிய அளவில் காணப்படுறான்னு சொல்லுங்க பாப்போம். யார் யார் தெரியுமா? சோடியம், குளோரின். சரியா, சோடியம், குளோரின். அதே மாதிரி மெக்னீசியம், போரோன், இப்படியான மூலங்கள். கோபால்ட், செப்பு, புளோரின். சரியா, கோபால்ட், செப்பு. இன்னும் மூலகம் இருக்கு. குரோமியம், புளோரின், அயடின், Fe. சோடியம், குளோரின், மெக்னீசியம், போரன், கோபால்ட், செப்பு, குரோமியம், புளோரின், அயடின், இரும்பு. இதெல்லாம் நுண்ணிய அளவில் காணப்படுது. சரியா, நுண்ணிய அளவில் காணப்படுது. சரியா, அப்போ உயிரங்கிகள்ல மிக அதிக அளவில் காணப்படுறது OCHN 96%. இதற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் காணப்படுறது இந்த 4 மூலகங்கள். அப்போ 96% இந்த 4% தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 மூலகங்களும் காணப்படும். விளங்குதா? 14 மூலகங்களும் காணப்படும். சரியாக? இப்ப இதுதான் அந்த 2.1.1 அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள். அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள் இவ்வளவுதான். சரியா, இவ்வளவுதான். இதுல இன்னும் ஒரு கதை இருக்கு. இது நாங்க பிறகு படிப்போம், யூனிட் 4ல படிப்போம். இந்த அத்தியாவசியமான மூலகங்கள்ல சில அங்கிகளுக்கு அதிக அளவில் தேவை. சிலது அங்கிகளுக்கு அதிக அளவில் தேவை. இந்த அத்தியாவசியமான மூலகங்கள் நாங்க 2ஆ பிரிப்போம். ஒன்னு மாமூலகம், மேக்ரோ எலிமெண்ட். மேக்ரோ அதிக அளவில் தேவைப்படுகின்ற மூலகம். சரியா, மாமூலகங்கள். இந்த மாமூலகங்களுக்கு மாமூலகம் என்றால் என்ன? அங்கீண்ட உலர்திணிவுல சரியா அதிக அளவில் காணப்படுகின்ற மூலகங்கள் மாமூலகங்கள். அல்லது அங்கிகளுக்கு அதிக அளவில் தேவைப்படுகின்ற மூலகங்கள் மாமூலகங்கள். மாமூலகங்கள் என்றால் என்னன்னு கேள்வி ஒன்று வராது. அப்ப அங்கீண்ட உலர்திணிவுல 0.01% விட அதிக அளவில் காணப்படுகின்ற மூலகம் தான் மாமூலகம். இன்னும் ஒரு மூலகம் இருக்கு, சுவட்டு மூலகம். சரியா, அங்கீண்ட உலர்திணிவுல 0.01% விட குறைவா இருக்கிற மூலகங்கள், 0.01% விட அதிகமா இருக்கிற மூலகங்கள். அப்ப இது அங்கிகளுக்கு அதிக அளவில் தேவையான மூலகம், இது அங்கிகளுக்கு குறைந்த அளவில் தேவையான மூலகம். தேவையில்லாத மூலகம் இல்ல சுவட்டு மூலகம். அத்தியாவசியமான மூலகம்னா அங்கிண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் இனப்பெருக்கத்துக்கும் அவசியமானதுன்னு அத்தியாவசியமான மூலகம். என்ன? அப்ப இது அத்தியாவசியமான மூலகத்தை 2ஆ பிரிப்போம். மாமூலகம், சுவட்டு மூலகம். மாமூலகம் 0.01% விட அதிகம், சுவட்டு மூலகம் 0.01% விட குறைவு. அது சரிதானே? எச்சராய் கதா, அவ்வளவுதான் கதை. சரிதானே? ஓகே, அடுத்த கதைக்கு போவோம். அப்ப நாங்க உயிருக்கு இன்றியமையாத நீரின் பௌதிக ரசாயன பண்புகள். அப்ப 2.1.1 முடிஞ்சு. அவ்வளவுதான் கதை. சிம்பிள் கதை. சரியா, சிம்பிள் கதை.
அப்ப அடுத்த டாபிக் போக போறோம் நாங்க அப்ப. சரியா? 2.1ல 2.1.1 முடிஞ்சு. 2.1.1 முடிஞ்சு. 2.1.2. அப்ப இது உங்களுக்கு தேவைன்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது உங்களோட நோட்லையும் இருக்கும். அது ஒரு ஷார்ட் நோட் ஒன்று மாதிரி இருக்குங்க. சரிதானே? சரி, நான் அழிக்கிறேன் போல. ரைட். அப்ப அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள் முடிஞ்சு. அப்ப 2.1.2 2.1.2 என்னது? உயிருக்கு முக்கியமான, உயிருக்கு இன்றியமையாத நீரின் பௌதிக ரசாயன பண்புகள். அப்ப உயிருக்கு முக்கியமான, சாரி, இன்றியமையாத, என்ன? இன்றியமையாத நீரின் பௌதிக ரசாயன பண்புகள். நீரின் பௌதீக ரசாயன பண்புகள். பௌதிக ரசாயன பண்புகள். சரியா? ரைட். கவனிப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது உயிரி எங்க பிள்ளைகள் தோன்றுச்சு? எங்க சொல்லுங்க, எனக்கு செக் பண்ணுங்க பார்ப்போம். பூமியில முதல் உயிரி எங்க தோன்றுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? பாப்போம், யார் சொல்றான்? ஒருத்தர் கேட்கிறார், கார்டியோலஜிஸ்ட். சரியா? சார், கட்டாயம் ஆக்சிஜனை ஃபர்ஸ்டா எழுதணுமா? எழுதணும்ட்டு இல்லை, எழுதினால் தப்பித்து கொள்ளலாம். ஒரு ஓர்டர் படி தானே எழுதணும்னா, ஏறு வரிசை படி தானே. அது அப்படி ஃபர்ஸ்ட் எழுதாட்டி பிழையா? ஃபாத்திமா சொல்றாங்க 2026க்கு கிளாஸ் செய்யணுமா? செய்வோம். அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சரியா? நீங்க அட்மினுக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. கட்டாயம் ஆக்சிஜனை. அப்ப யார் அந்த கார்டியோலஜிஸ்ட்னு தெரியல எனக்கு, நான் அப்படியே பேசுறேன் உங்களோட. சரியா? கார்டியோலஜிஸ்ட் என்னன்னா, நல்லது மோட்டிவேஷன். சரியா? அப்படி பேர்லாம் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன்ஸ். கட்டாயம் ஆக்சிஜனை ஃபர்ஸ்டா எழுதணுமான்ட்டு ஒரு ஆள் கேட்குது, கார்டியோலஜிஸ்ட். ஏன் தெரியுமா? அது இந்த ஆக்சிஜன் 63% மாறி இருக்கும். உயிரங்கிகள்ல ஆக்சிஜன் மிக அதிக அளவில் காணப்படுகின்ற மூலகம் தானே. அதுக்கு அடுத்தபடியாக கார்பன், அதுக்கு அடுத்தபடியாக ஐதரசன், அதுக்கு அடுத்தபடியாக நைதரசன். சரியா? அப்ப நாங்க ஓர்டரா ஞாபகம் வைக்கிறது நல்லது. உங்களோட நோட்லயும் அப்படித்தான் இருக்கு, OCH தான் இருக்கு, அப்படித்தான் இருக்கு. அப்போ ஆக்சிஜனை ஃபர்ஸ்டா எழுதுறது நல்லது. சரியா? கட்டாயம் எழுதணுமான்ட்டும் இல்ல, ஆக்சிஜனை ஃபர்ஸ்டா எழுதுறது நல்லது. ஓகே சார். மாறிலி என்றால் என்ன? மாறிலினா மாறாது தானே. என்ன பிசிக்ஸ்ல நான் படிப்பீங்க மாறிலி. அடுத்து சாஃபியா. எங்க தோன்றுச்சு? மூல முதற்கலம். நான் கேட்டேன் எங்க தோன்றுச்சுன்னு கேட்டேன். என்ன? சமுத்திரத்துல தோன்றுச்சு. சமுத்திரம். சரியா? நீரில் எழுதுறதை விட சமுத்திரம்னு எழுதுனா நல்ல தப்பிக்கலாம். சமுத்திரத்துல என்ன இருக்கும்? கடல் நீர் இருக்கும். சமுத்திரத்துல கடல் நீர் இருக்கும். அப்ப சமுத்திரத்துல தான் தோன்றுச்சு 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னர். யார் அந்த கார்டியோலஜிஸ்ட்?
3.5 years ago போட்டிருக்காரு. 3.5 billions ago. 3.5 billion years ago அப்படி வரும். அப்ப அப்ப இப்ப சயின்டிஸ்ட்லாம் பாருங்களே, சயின்டிஸ்ட்லாம் பாருங்க என்ன செய்யறாங்க, வேற வேற அந்த கோள்கள்லாம் கிரகத்துக்கெல்லாம் போய் நீர் இருக்கான்னு தானே செக் பண்றாங்க. ஏன் நீர் இருக்கான்னு செக் பண்ணும்? உயிரி ஒண்ணு தோன்றணும்னா கண்டிப்பா நீர் இருக்கு, கண்டிப்பா நீர் இருக்கு. சரியா? அப்ப அதான் சொல்லுவாங்க, அப்ப நீர் ஒரு இன்றியமையாத அசேதன மூலக்கூறு, வைட்டல் கெமிக்கல் கம்பவுண்ட், வைட்டல் கெமிக்கல் மாலிக்யூல்னு சொல்றது நீரை, இன்றியமையாத அசேதன மூலக்கூறு. அப்போ உயிர் நீரின்றி கோள்ல தோன்றி இருக்க முடியாது. நீரின்றி கோள்ல உயிர்கள் தோன்றி இருக்கவே முடியாது. சரியா? அது அப்ப நீர் 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 ரெண்டு காரணங்கள் சொல்லி, சரியா, இந்த ரெண்டு காரணங்களுக்கும் நீர் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? முதலாவது உயிர்கலத்தின் இன்றியமையாத ரசாயன கூறு. உயிர்கலத்தின் இன்றியமையாத ரசாயன கூறுனா என்ன? உயிர்கலத்துல நடக்கிற சகல ரசாயன தாக்கங்களுக்கும் நீர் அவசியம். உயிர்கலங்களில் இடம்பெறுகின்ற சகல ரசாயன தாக்கங்களுக்கும் நீர் அவசியம். நீர் இல்லைன்னா ரசாயன தாக்கம் நடக்காது. அப்ப களத்தின் செயற்பாடு எல்லாம் பாதிக்கப்படும், களம் இறக்கும், களம் இறக்கும். சரியா? ரைட். அடுத்தது நீர் தான் எல்லா அங்கிகளுக்கும் ஒரு ஊடகம், உயிரியலுக்குரிய பயாலஜிக்கல் மீடியம், உயிரியலுக்குரிய ஊடகத்தை வழங்கும். நீர்ல அங்கிகள் வாழும், நீர் இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அங்கிகளுக்கு. சரிதானே? அப்ப அந்த ரெண்டு காரணத்துக்கு நீர், சரியா, முக்கியமாகிறது, முக்கியமாகிறது. ரைட்? அப்ப நாங்க கொஞ்சத்தை பார்த்துட்டு நோட்டை கொஞ்சம் வாசிச்சுக்குவோம் எந்தெந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு வாசிக்கிறேன், ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு வாசிப்போம். ரைட்டா? ரைட். அப்ப ஏன் ஏன் நீர் ஒரு இப்படி ஒரு முக்கியமான மூலக்கூறு இருக்கு, முக்கியமான மூலக்கூறாக இருக்கு, எல்லா இடங்கள்லையும் நீர் முக்கியமான மூலக்கூறா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, நீர் மூலக்கூறுக்கு காணப்படுகின்ற பௌதிக ரசாயன பண்புகள். நீர் மூலக்கூறுகள பௌதிக ரசாயன பண்புகள் தான் நீரை ஒரு இன்றியமையாத ரசாயன கூறாகவும், நீர் எல்லா அங்கிகளுக்கும் ஒரு உயிரியலுக்குரிய ஊடகத்தை வழங்குறதையும் உருவாக்கி தருது. சரிதானே கதை? ஓகே. அப்ப நீர் தொடர்பான ஒரு அறிமுகம் என்ன அவ்வளவு நேரம் சொன்னோம்? நீரின்றி இக்கோள்ல உயிரிகள் தோன்றி இருக்க முடியாது, நீர் ஒரு இன்றியமையாத ரசாயன மூலக்கூறு. ஏன்னா அப்ப நீர் உயிர்கலத்தின் இன்றியமையாத ரசாயன கூறு தான் இந்த நீர். உயிர்கலத்தின் இன்றியமையாத ரசாயன கூறு தான் இந்த நீர். எல்லா அங்கிகளுக்கும் ஒரு உயிரியலுக்குரிய ஊடகத்தை நீர் வழங்குது அப்படின்னு சொல்லணும். சரியா? இந்த எல்லா இயல்புகளுக்கும் காரணம், நீர்த்து இருக்கிற எல்லா இயல்புகளுக்கும் காரணம் நீர் மூலக்கூறுட பௌதிக ரசாயன பண்புகள். பௌதிக ரசாயன பண்பு தான் இந்த ஆற்றல் நிறைந்த நிலையை வழங்குது, ஆற்றல் நிறைந்த நிலையை வழங்குது. விளங்குதா? அப்ப நீர் மூலக்கூறுட ரசாயன தன்மையை பார்ப்போம். நீர் மூலக்கூறுட ரசாயன தன்மை, இப்ப நீர் மூலக்கூறுன்னு வரையிறேன்னா இந்த பாருங்க, இது ஆக்சிஜன், சரியா, இது ஆக்சிஜன், இது ஐதரசன். அப்ப எங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன் இருக்கும்? 6 இலத்திரன். இந்த இருக்கு 6 இலத்திரன். அப்ப இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க 6 இலத்திரன், 1 2 3 4 5 6. ஐதரசன்ல இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன் இருக்கும்? ஐதரசன் அணுல இறுதி ஓட்டில் 1 இலத்திரன். ஐதரசன் அணுல இறுதி ஓட்டில் எத்தனை இலத்திரன்? 1 இலத்திரன். 1 இலத்திரன். இப்ப பாருங்க பிள்ளைகள், இப்ப பாருங்க, ஆக்சிஜன் உறுதி அடையணும் 8 இலத்திரன் தேவை, ஐதரசன் உறுதி அடையணும் 2 இலத்திரன் தேவை. சோ இலத்திரன்களை அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க? பங்கீடு செஞ்சுக்குவாங்க. இந்த பங்கீடு செஞ்சுக்கிட்டாங்க, இந்த பாருங்க பங்கீடு செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆக்சிஜனுக்கு 8 இலத்திரன், ஐதரசனுக்கு 2 இலத்திரன், ஐதரசனுக்கு 2 இலத்திரன். அப்ப இந்த நீர் மூலக்கூறு நான் எப்படி வரைய போறேன்னு பாருங்க. நீர் மூலக்கூறு எப்படி வரைய போறேன்? இது ஆக்சிஜன், இங்க ஐதரசனோட இந்த ஆக்சிஜன் பிணைப்புல ஈடுபடுது, ஐதரசனோட ஆக்சிஜன் பிணைப்புல ஈடுபடுது. ஆமா தானே? சோ இந்த பிணைப்பு என்ன பிணைப்பு? பங்கீட்டு பிணைப்பு. பிணைப்புகள்லயே ஸ்ட்ராங்கான பிணைப்பு எது? பங்கீட்டு பிணைப்பு. கெமிஸ்ட்ரி எல்லாம் படிப்பீங்க நீங்க. பிணைப்புகளே ஸ்ட்ராங்கான பிணைப்பு பங்கீட்டு பிணைப்பு தானே? ரைட். அடுத்த கதை கதைக்க போறேன், சரியா? சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க நீங்க. ஏன்னா மின் எதிர்த்தன்மை, மின் எதிர்த்தன்மை ஒன்று படிப்பீங்க தானே? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மின் எதிர்த்தன்மை, மின் எதிர்த்தன்மை, மின் எதிர்த்தன்மை என்றால் என்ன?
பிணைப்பில் ஈடுபட்டிருக்கின்ற இலத்திரனை தன்னை நோக்கி கவரும் ஆற்றல். பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் இலத்திரனை தன்னை நோக்கி கவரும் ஆற்றல் தான் என்னது? முனைவு தன்மை. அப்போ ஆக்சிஜனுக்கு முனைவு தன்மை அதிகம். புளோரினுக்கு மின்னெதிர்த்தன்மை ஆவர்த்தன அட்டவணையிலே அதிகம்லாம் படிப்பீங்க நீங்க. ஆக்சிஜனுக்கும் மின்னெதிர்த்தன்மை அதிகம். அப்போ ஆக்சிஜன் என்ன செய்யும் தெரியுமா? இந்த பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற தனிச்சோடி இலத்திரனை தன்னை நோக்கி கவரும். அப்ப இலத்திரண்ட ஏற்றம் என்னது? இலத்திரண்ட ஏற்றம் என்னது? மைனஸ். அப்ப இலத்திரன் ஆக்சிஜனுக்கு வந்தா இலத்திரனுக்கு மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ். கம்ப்ளீட்டா வந்தா தான் மைனஸ். விளங்குதா? கம்ப்ளீட்டா வரணும். அது நீங்க தான் ஆக்சிஜன் எப்பவுமே ஏன்னா எனக்கு கேமரா தான் ஆக்சிஜன் ஐதரசன், நான் ஆக்சிஜன்னா கம்ப்ளீட்டா நான் இலத்திரன் எடுத்துட்டா எனக்கு மைனஸ் கிடைக்கும். இது தன்னை நோக்கி கவர்ந்து இழுத்து வச்சிருக்கும். இந்த ரெண்டு இலத்திரன்கள் ஆக்சிஜன் செல்வாக்குல இருக்கும். சோ சரியா, முற்றாக இழுக்காது. பகுதி அளவில் அதை கவர்ந்து இழுத்து வச்சிருக்கும். சோ ஒரு சிறிய இலத்திரன் வந்துச்சுன்னா சிறிய ஒரு மறையேற்றம் யாருக்கு? ஆக்சிஜனுக்கு. அதே மாதிரி இந்த பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிறது தன்னை அப்ப அவருக்கு மைனஸ் ஏற்றம் போயிடுச்சுன்னா இவருக்கு என்னது? சிறிய ஒரு நேரேற்றம். அப்ப சிறிதளவான மறையேற்றம், சிறிதளவான நேரேற்றம். டெல்டா மைனஸ் இது, டெல்டா பிளஸ் இது. அதே மாதிரி இங்கேயும் இருந்து இலத்திரனை இழுப்பார், மறையேற்றம். ஸோ இவர் இலத்திரனை லூஸ் பண்ணிட்டு இலத்திரனை அவருடைய செல்வாக்குல தான் இருக்கும். இவருக்கு அப்ப டெல்டா பிளஸ். சரியா? டெல்டா பிளஸ். அப்ப ஆக்சிஜன் அணு சிறிதளவான மறையேற்றத்தை கொண்டிருக்கு, ஐதரசன் அணு சிறிதளவில் நேரேற்றத்தை கொண்டிருக்கு. சிறிதளவில் நேரேற்றம், சிறிதளவில் மறையேற்றத்தை கொண்டு. சரிதானே? ரைட். அப்ப நான் ஒரு டெபினிஷன் ஒன்று சொல்ல போறேன் பிள்ளைகள். பாருங்க, முனைவுத்தன்மை, போலாரிட்டி. முனைவுத்தன்மை எழுதுனா விளங்கும் நினைக்கிறேன். முனைவுத்தன்மை என்றால் என்ன அப்படின்ட்டு கேள்வி ஒன்று கேட்டால், முனைவுத்தன்மை என்றால் என்ன? ஒரு மூலக்கூறில் காணப்படுகின்ற ஏற்றங்களின் சமமற்ற பரம்பல். ஏற்றங்கள் சமமின்றி பரம்பு காணப்படுது. இந்த பிளஸ் மைனஸ் சமனின்றி பரம்பி காணப்படுறது தான் என்னது? முனைவுத்தன்மை. ஒரு மூலக்கூறுல காணப்படுகின்ற ஏற்றங்களின் சமனற்ற பரம்பல் முனைவுத்தன்மை எனப்படும். சரியா? முனைவுத்தன்மை. அப்ப நீர் ஒரு முனைவுத்தன்மையான மூலக்கூறு. முனைவுத்தன்மை உள்ள ஒரு மூலக்கூறு நீர். விளங்குதானே? ரைட். அப்ப இது சிறிதளவு மறையேற்றம், இது சிறிதளவு நேரேற்றம். இது சிறிதளவு மறையேற்றம், சிறிதளவு நேரேற்றம். இதனால இந்த முனைவுத்தன்மையினால இங்க ஒரு இங்க ஒரு சிறிய ஒரு கோணம் ஒன்று இருக்கும். எத்தனை பாகை? சிறிய கோணம் இல்ல, பெரிய கோணம் தான் அது. 104.5 பாகை. 104.5 பாகை. 104.5 டிகிரி. சரியா? அப்ப நீர் மூலக்கூறை பத்தி நான் அழகா சொல்லுவோமே, நீர் மூலக்கூறு என்பது ஒரு கோண சிறிய முனைவுக்குரிய மூலக்கூறு. அப்ப நீர் மூலக்கூறை அழகா சொல்லலாம் எப்படி? ஒரு சிறிய மூலக்கூறு நேரா இருக்கா? இல்ல. எப்படி இருக்கு? கோண மூலக்கூறு. வேற என்ன இன்னொரு வேர்ட் சேர்த்துக்கலாம்? முனைவுக்குரிய மூலக்கூறு. சிறிய கோண முனைவுக்குரிய மூலக்கூறு. நீர் சிறிய கோண முனைவுக்குரிய மூலக்கூறாக இருக்கும். ரைட் கதை? ஓகே. அடுத்து என்ன பார்த்தோம்? முனைவுத்தன்மை. முனைவுத்தன்மை என்றால் என்ன? ஒரு மூலக்கூறினுள் காணப்படுகின்ற ஏற்றங்களின் சமனற்ற பரம்பல் முனைவுத்தன்மை. அப்ப நீர் மூலக்கூறுல ஆக்சிஜன் அணு சிறிதளவில் மறையேற்றத்தையும் ஐதரசன் அணு சிறிதளவு நேரேற்றத்தையும் கொண்டிருக்கும். சரிதானே? ரைட். கவனிங்க. இப்ப அடுத்த ஸ்டெப் போறோம். ஏறத்தாழ 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோ என்று சொல்லணும்னு ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க. யாருக்கு? அன்பு அப்துல் அப்டுவா யாருன்னு தெரியல. ஏறத்தாழ வெரி அக்யூரேட்டா தெரியாது எங்களுக்கு. எப்ப நடந்துச்சுன்னு தெரியாது தானே. உயிர் சுவட்டு ஆதாரங்களை வச்சு தானே சொல்றாங்க. சரியா? அந்த உயிர் சுவட்டு ஆதாரங்களுக்கு அக்யூரேட்டா சொல்லலாம். 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோன்னு சொல்றதும் ஏன்னா
சிக்கல் தான். ஏறத்தாழன்றது ரஃப்லி 3.5 பில்லியன் இயர்ஸ் எகோ. அப்ப ஏறத்தாழன்னு போடலனாலும் ஸ்கீம்ல மார்க்ஸ் இருக்கும், தருவாங்க. சரிதானே? ஓ, நுகாட ஆன்சர் சரி. முனைவுத்தன்மைக்கு வரைவிலக்கணம். எஸ் எஸ் சரி. ஒரு மூலக்கூறினுள் காணப்படும் ஏற்றங்களின் சமனற்ற பரம்பல் முனைவுத்தன்மை சொல்லலாம். நோ ப்ராப்ளம். ரைட், ஓகே. இந்த நீர் மூலக்கூறு முனைவுத்தன்மையான மூலக்கூறு தானே. இந்த முனைவுத்தன்மையான மூலக்கூறா இருக்கிறதால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. நீர் மூலக்கூறு முனைவுத்தன்மையான மூலக்கூறு தான். சோ இதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப் நடக்க போகுது? இது ஒரு நீர் மூலக்கூறு நாங்க வரைகிறது. இன்னொரு நீர் மூலக்கூறு வரைகிறேன். சரியா? H2O மாலிக்யூல். இன்னும் ஒரு நீர் மூலக்கூறு நாங்க வரைகிறேன். இன்னும் ஒரு நீர் மூலக்கூறை இங்கே வரைகிறேன். சரியா? 3 நீர் மூலக்கூறு வரைஞ்சிருக்கேன். விளங்கு தானே? 3 நீர் மூலக்கூறு. அப்ப இது சிறிதளவு மறையேற்றம் தானே பிள்ளை? சிறிதளவு மறையேற்றம் உடையது. சிறிதளவு மறையேற்றம். இது சிறிதளவு நேரேற்றம். இது சிறிதளவு மறையேற்றம். இது சிறிதளவு நேரேற்றம். இது சிறிதளவு மறையேற்றம். இது சிறிதளவு நேரேற்றம். அப்போ ஒரு மூலக்கூறில் காணப்படுகின்ற ஏற்றங்களின் சமனற்ற பரம்பல் முனைவுத்தன்மை. நீர் மூலக்கூறு சரியா, ஒரு நீர் மூலக்கூறின் சிறிதளவு முனைவுத்தன்மை கொண்ட ஐதரசன் அணுவு, ஓரளவு நேரேற்றம் கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் சிறிதளவு முனைவுத்தன்மை கொண்ட ஒட்சிசன் அணுவுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை. இது சிறிதளவு நேரேற்றமே, சிறிதளவு மறையேற்றமே, எதிரேற்றங்கள் ஒன்றையொன்று கவருமே. என்ன? எதிரேற்றங்கள் ஒன்றையொன்று கவரும். அப்ப சிறிதளவு ஏற்றம் பெற்ற சிறிதளவு முனைவுத்தன்மையான ஐதரசன் அணுவுக்கும் சிறிதளவு முனைவுத்தன்மையான ஒட்சிசன் அணுவுக்கும் இடையில காணப்படுகின்ற நலிவான கவர்ச்சி விசை, வீக் இன்ட்ராக்ஷன் சொல்றது. நலிந்த கவர்ச்சி விசை தான் என்னது? ஐதரசன் பிணைப்பு. அப்ப நீர் மூலக்கூறு முனைவுத்தன்மையான மூலக்கூறா இருக்கிறதால அடுத்த ஸ்டெப், நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் ஐதரசன் பிணைப்பு தோன்றுகிறது. சரியா? அப்ப இது சிறிதளவான நேரேற்றம் கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் சிறிதளவான எதிரேற்றம் கொண்ட ஒட்சிசன் அணுவுக்கும் இடையில் காணப்படுகின்ற நலிவான கவர்ச்சி விசை என்ன எனப்படும்? ஐதரசன் பிணைப்பு எனப்படும். கதை சிம்பிள் கதை. அப்ப நீங்க ஐதரசன் பிணைப்பு என்றால் என்னன்னு கேள்வி வரும். சோ ரெடி ஆகும். ஒரு நீர் மூலக்கூறின் சிறிதளவான முனைவுத்தன்மை கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் இன்னும் ஒரு நீர் மூலக்கூறின், சரியா, அல்லது அயலில் உள்ள நீர் மூலக்கூறின் சொல்லணும். ஒரு நீர் மூலக்கூறின் சிறிதளவான முனைவுத்தன்மை கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் அயலில் உள்ள மூலக்கூறின் சிறிதளவான முனைவுத்தன்மை கொண்ட ஒட்சிசன் அணுவுக்கும் இடையில் காணப்படுகின்ற நலிவான கவர்ச்சி விசை ஐதரசன் பிணைப்புன்னு நீங்க சொல்றீங்க. விளங்குதா? இந்த அயலில் உள்ள நீர் மூலக்கூறுன்றத சொல்லணும் நீங்க. அயலில் உள்ள நீர் மூலக்கூறு இல்லாம அமெரிக்கால உள்ளதா? இல்லதானே, அயலில் உள்ளது, பக்கத்தில் இருக்கணும். நெய்பர் வாட்டர் மாலிக்யூல் பக்கத்தில் இருக்கணும், இடையில. அப்ப நீரின் சரியா எல்லா பண்புகளுக்கும் காரணம் நீர்ல சொல்லுவோம். ரைட்? அப்ப நீர்ட எல்லா பண்புகளையும் பேன்றதுல இந்த ஐதரசன் பிணைப்புகள் தான் பிரதான பங்கு வகிக்கும். இந்த ஐதரசன் பிணைப்பு நலிவான பிணைப்புன்னு சொன்னோம் தானே. நலிவான கவர்ச்சி விசை, வீக் இன்ட்ராக்ஷன் தானே. இந்த வீக் இன்ட்ராக்ஷன்ல இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த வீக் இன்ட்ராக்ஷன்னா நலிவா இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது ஸ்ட்ராங் இல்லை. இந்த பிணைப்பு நீர் 3 வடிவங்கள் இருக்கும். திண்ம நிலையில இருக்கும், திரவ நிலையில இருக்கும், வாயு நிலையில இருக்கும் தானே. அப்ப திண்ம நிலையில் இருந்தா பனிக்கட்டி, திரவ நிலையில் இருந்தா தான் நீர், வாயு நிலையில் இருந்தா நீராவி. நீர் திரவ நிலையில் இருக்கும் பொழுது இது வெரி வெரி என்னது, எப்படி சொல்றது, இது உறுதியற்ற பிணைப்பா இருக்கும். நீர் திரவ நிலையில் இருக்கும் போது இந்த ஐதரசன் பிணைப்பு உடைஞ்சி உருவாகும். உடைஞ்சு உருவாகிக்கிட்டே இருக்கும். நீர் திரவ நிலையில் இருக்கும் பொழுது இந்த ஐதரசன் பிணைப்புகள் எளிதில் உடையக்கூடியவையாக இருக்கும். எளிதில் சரியா குயிக்கா உடையும். இந்த ஐதரசன் பிணைப்பு உடைஞ்சு உருவாகும். அது உயர் மீடர்ல நடக்கும். ஒரு செகண்ட்ல பல்லாயிரக்கணக்கான ஐதரசன் பிணைப்புகள் உடைஞ்சு திரும்ப உருவாகும்.
சரியா? ஓ, நலிவான கவர்ச்சி விசை, நலிவான கவர்ச்சி விசைன்னு சொல்லணும். அப்ப நலிவான கவர்ச்சி விசையோட மீனிங் அதான். என்ன என்ன எளிதில் இந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் உடைந்து மீள உருவாகும். எளிதில் இந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள் உடைந்து உருவாகிறது உயர் மீடிரனுடன் இடம்பெறும். உயர் மீடிரனுடன் இடம்பெறும். சரியா? ஓகே. அப்ப இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு எதுக்கும் இடையில ஏற்படுதுன்னு பார்ப்போம். ஒரு நீர் மூலக்கூறுக்கும் இன்னொரு நீர் மூலக்கூறுக்கும் இடையில. அப்ப நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலே ஏற்படுகின்ற கவர்ச்சி விசை காரணமாக ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுது. இந்த ஹைட்ரஜன் பிணைப்பினால தான் நீருக்கு அடுத்தடுத்து வரப்போற பண்புகள், நீரின் பண்புகள், 4 பண்புகள் படிப்போம். அந்த பண்புகள் எல்லாம் வர்றது 4 பண்புகள் அல்ல, நீருக்கு ஏனைய பண்புகள் வரப்போறது இந்த ஹைட்ரஜன் பிணைப்பினால்னு படிப்போம். ஹைட்ரஜன் பிணைப்பினாலும் படிப்போம். கதை விளங்குதா? கதை விளங்கு. அப்ப நீர் திரவ நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்துல உடைந்து, சரியா, எளிதில் உடையக்கூடியதா இருக்கும். உடைந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். உடைந்து உருவாகி கொண்டே இருக்கும். கதை விளங்குதா? ஓகே. கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், உங்களோட நோட்டை நான் எடுத்துக்கிறேன். சரியா? நோட் எடுத்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க. செக் போட்டிருக்கீங்க சார், விலங்கலையா? ரைட், பாருங்க. ரைட், ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் பார்த்துட்டு போயிடும் பிள்ளைகள். சரி, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். ஸ்க்ரீன் தெரியுதுதானே உங்களுக்கு? ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கு தானே? கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகிருக்கிறத உடைந்து மீள உருவாகக்கூடியன்றது ஆட் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. நலிவான கவர்ச்சி விசைன்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்க. அதனால போட தேவையில்லை. யார்? சாஃபியா. சாஃபியா போட்டாலும் சிக்கல் இல்லை. நீங்க இதெல்லாம் எங்க கேட்பாங்க? ஸ்ட்ரக்சர்ல தானே கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர்ல தானே கேட்பாங்க. ஸோ எத்தனை வரி விட்டுருக்காங்களோ அதற்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதணும். எப்படி சார் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் எழுதுறது? ப்ராக்டிஸ் பண்ணணும். செஞ்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னதா ஒரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வைக்கணும். நாங்க இந்த 2 வருஷம் படிக்கிறது எதுக்கு பிள்ளைகள்? 2 வருஷம் படிக்கிறது எதுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபைனல் எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ண. இல்லைங்க தானே? ஃபைனல் எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ண தான் நாங்கள் 2 வருஷம் படிக்கிறோம். அப்போ 2 வருஷம் படிச்சுட்டு நாங்கள் என்ன செய்யல? ஃபைனல் எக்ஸாம்ல தான் போயிட்டு ஒரு எக்ஸாமே நான் செய்வேன்னா அது முடியாது. அப்போ என்ன செய்யணும்? அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். சரிதானே? ரைட். அப்ப ரைட், பாப்போம். சரியா? வாசிக்கிறேன் நான். அப்துல்லா. ரைட். அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள். இந்த அனோட்டேஷனை பிளாக் பண்ணி விட்டா சரி. சரிதானே? ரைட், பாருங்க. மூலகங்களின் அங்கிகளின் மூலக ஆக்கக்கூறுகள், உயிர் பதார்த்தத்தின் மூலக சேர்க்கை, புவியோட்டில் அன்னளவாக 92 மூலகங்கள். இதை நீங்க ஹைலைட் பண்ணுங்க. இயற்கையாக காணப்படுகின்றன. இயற்கையாக காணப்படுகின்றன. சரியா? நெச்சுரலி அக்கர்ட். இவ்வளவு மூலகங்கள் இருக்கு. இவற்றுள் ஏறத்தாழ 20 தொடக்கம் 25%. அப்ப நீங்க இந்த கால்குலேஷனும் எடுத்து வைங்க. 20 தொடக்கம் 25%. அப்படின்னா 100க்கு 25%னா 92 மூலகத்துக்கு எத்தனைன்னு பார்த்தலாம் வைங்க. சரியா? அப்ப 20 தொடக்கம் 25% மூலகங்கள் அங்கிகளின் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடரவும் அவற்றின் இனப்பெருக்கத்துக்கும் அத்தியாவசியமானவை. ஏறத்தாழ 25 மூலகங்கள் மனிதனுக்கும், ஏறத்தாழ 17 மூலகங்கள் தாவரத்துக்கும் அத்தியாவசியமானவை. சரியா? ஆக்சிஜன் OCH பாருங்க. ஆக்சிஜன்ல தானே ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் ஆக்சிஜன்ல ஸ்டார்ட் பண்றாங்க? அதிக அளவில் காணப்படுறதால ஆக்சிஜன். சரியா? உங்களுக்கு கெம்பிள் புக்குன்னு ஒன்று இருக்கு, தெரியுமா பிள்ளைகள்? கெம்பிள் பயாலஜின்ட்டு ஒரு புக் ஒன்று இருக்கு. அந்த புக்கை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதுலயும் ஆக்சிஜன் தான் போட்டிருப்பாங்க. சரியா? உங்களுக்கு ஷேர் பண்றேன்.
சரியா? அப்ப இந்த ஏறுவரிசை இப்படித்தான் OCHN. இப்படி நீங்க ரெடியாகி வைக்கிறது நல்லது. அதான் சொல்றேன் நான். சரியா? ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது தானே. அதனாலதான். இந்த பாருங்க, இந்த ஒரு டேபிள் இருக்கு. எலிமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி, மனிதண்ட உடல்ல காணப்படுகின்ற மூலகங்கள். ஆக்சிஜன் தான் 65%, 63ன்னு சொன்னேன்னா 65%. கார்பன் 18.5, இவ்வளோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு தேவையில்ல நீங்க. இந்த இதுல 96%, 96.3 இருக்கு. இதை அவ்வளோத்தையும் 4% சொல்லியிருக்கோம். பாருங்க, ஆக்சிஜன் தானே ஃபர்ஸ்ட் அதுலேயும் இருக்கு. அதான் அந்த OCHN. ஓகே, சரியா? OCHN. ரைட். இனி டவுட் வர தேவையில்லை. அது உங்களுக்கு OCHN எழுதணுமா மற்ற மாதிரி எழுதணுமான்றது டவுட் வரக்கூடாது. அப்போ ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன் என்பன உயிர் பதார்த்தங்களில் 96% ஆக்கும். திணிவின் எஞ்சிய 4% பெரும் பகுதியும் கால்சியம், பொஸ்பரஸ், பொட்டாசியம், கந்தகம் என்பவற்றால் ஆக்கப்பட்டுள்ளன. இவற்றுடன் சோடியம், குளோரின், மெக்னீசியம், போரன், கோபோல்ட், கொப்பர், குரோமியம், புளோரின், அயடின், இரும்பு என்பனவும் நுண்ணிய அளவுகளில் உயிர் பதார்த்தங்கள்ல காணப்படும். நுண்ணிய அளவுகளில் காணப்படும். இந்த நீங்க ஹைலைட் பண்ணுங்க. நுண்ணிய அளவில் காணப்படுற மூலகங்களை தருகனா இந்த மூலகம், அதிக அளவில் காணப்படுகின்ற மூலகங்களை தருகனா அந்த நாளும் இந்த நாளும் 8. இங்கே 4, இங்கே 4 இருக்குதுன்னா கால்சியம், பொஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர். கால்சியம், பொஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர் அதிக அளவில் காணப்படுறது. அவ்வளவுதான், அதோட கதை முடியும். 2.1.2 உயிருக்கு இன்றியமையாத நீரின் பௌதிக ரசாயன பண்புகள். சொல்றீங்களா? 96.3 தானே அந்த கார்டியோலஜிஸ்ட் 96.3% தான்ன்றது. சரியா? பழைய ரிசோர்ஸ் புக்ல இருந்துச்சு. 2023 ஆக்கள் செஞ்சாங்களே அந்த ரிசோர்ஸ் புக்ல அப்படி இருந்துச்சு. சரியா? அந்த கெம்பிள் புக்லையும் அப்படித்தான் இருக்கு. இப்ப 24க்கு வந்த ரிசோர்ஸ் புக் இருக்கு. 24க்கு வந்த ரிசோர்ஸ் புக் தானே நீங்களாம் படிக்கிறீங்க. ஏன்னா 24 பேட்சுக்கு ரிசோர்ஸ் புக்கை என்ன செஞ்சாங்க, அப்டேட் பண்ணாங்க. அந்த ரிசோர்ஸ் புக்ல 96% இருக்கு. நாங்க அப்படியே படிப்போம். சரியா? ஓகே. உயிருக்கு முக்கியத்துவமான நீரின் பௌதிக ரசாயன பண்புகள். நீர் ஒரு இன்றியமையாத அசைதன மூலக்கூறு ஒன்றாகும். உயிரானது நீரின்றி இக்கோளில் நிலவி இருக்க முடியாது. ஆமாதானே? ஏன்? 2 காரணங்கள் இருக்கு. உயிர்கலத்தின் இன்றியமையாத ரசாயன கூறு அனைத்தங்கிகளுக்கும் ஒரு உயிரியலுக்குரிய ஊடகத்தை, பயாலஜிக்கல் மீடியம் வழங்குது. அப்ப இந்த ஆற்றல் நிறைந்த நிலையை வழங்குறது எது? நீரின் மூலக்கூறுட பௌதீக ரசாயன பண்புகள் தான் இந்த ஆற்றல் நிறைந்த நிலையை வழங்குது. இந்த அந்த புக்ல உள்ள படம் தான் நான் போடுறது என்ற டியூட்டுக்கு. சரிதானே? அந்த புக்ல உள்ள படங்கள் தான் டியூட்ஸ்க்கு போடுறது நான். என்னங்கதா? பாருங்க, நீர் மூலக்கூறுட ரசாயன தன்மை. அப்போ ஆக்சிஜன் அணு ஹைட்ரஜன் அணு விட பெருசா இருக்கு. அப்ப இந்த பிணைப்பு 104.5 பாகை. இது சிறிதளவு மறையேற்றம், இது சிறிதளவு நேரேற்றம், இங்க சிறிதளவு மறையேற்றம், சிறிதளவு நேரேற்றம். அப்ப நீர் மூலக்கூறுன்ற ரசாயன கட்டமைப்பு டெல்டா பிளஸ் பகுதியான நேரேற்றம், இது பகுதியான சிறிதளவான மறையேற்றம். நீர் மூலக்கூறானது இங்க 3 பாயிண்ட் இருக்கு. இதை ஹைலைட் பண்ணி வைங்க. இதை சிறிய மூலக்கூறு, முனைவுக்குரிய மூலக்கூறு, கோண மூலக்கூறு. சில வேளை நீங்க எஸ்ஏ எழுதும் போது 1க்கு 1 மார்க்ஸ் வரலாம். 2வது பொலாரிட்டி, முனைவுத்தன்மை. என்ன முனைவுத்தன்மை என்றால் ஒரு மூலக்கூறினுள் காணப்படும் ஏற்றங்களின் சமமற்ற பரம்பல். சமமற்ற வேர்டு இல்லைன்னா போச்சு. சமமற்ற பரம்பல் முனைவுத்தன்மை எனப்படும். என்ன? அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், சமமற்ற பரம்பல்னு சொல்லி ஆகும். நீர்மூலக்கூறில் ஆக்சிஜன் அணுவானது சிறிதளவாக மறையேற்றத்தை கொண்டிருக்கும். ஹைட்ரஜன் அணுவானது சிறிதளவாக நேரேற்றத்தையும் கொண்டிருக்கும். ரைட்? ஹைட்ரஜன் பிணைப்பு என்றால் என்ன? டெஃபினிஷன் இந்த இருக்கு. ஒரு நீர் மூலக்கூறின் சிறிதளவான முனைவுத்தன்மை கொண்ட ஹைட்ரஜன் அணுவுக்கும், இந்த அயலில் உள்ள பாருங்க, அது முக்கியம் தானேனா? அயலில் உள்ள, மறக்க வேணாம் இனி. அயலுள்ள நீர் மூலக்கூறின் சிறிதளவான முனைவுத்தன்மை கொண்ட ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையிலான நலிந்த கவர்ச்சி விசை ஹைட்ரஜன் பிணைப்பு எனப்படும். சரியாகத? ஓகே.
இந்த அங்கே பாருங்க, அங்கே பாருங்க கதையை என்னது கொஞ்சம் ரைட். அப்போ இது நீர்மூலக்கூறு ஒன்று, இது நீர்மூலக்கூறு ஒன்று தானே. இப்போ இது சிறிதளவு மறையேற்றம், இது சிறிதளவு நேரேற்றம். அந்த சிறிதளவான மறையேற்றத்துக்கும் சிறிதளவான நேரேற்றத்துக்கும் இடையில காணப்படுகின்ற நலிந்த கவர்ச்சி விசை, இந்த இருக்கு நலிந்த கவர்ச்சி விசை. அதே மாதிரி சிறிதளவான நேரேற்றம் கொண்ட ஐதரசன் அணுவுக்கும் சிறிதளவான எதிரேற்றம் கொண்ட ஒட்சிஜன் அணுவுக்கும் இடையில காணப்படுகின்ற நலிவான கவர்ச்சி விசையை தான் ஐதரசன் பிணைப்பு, ஹைட்ரஜன் பாண்டுன்னு சொல்றோம். அப்ப நீரிட சகல பண்புகளை பேணுவதிலும் இந்த ஐதரசன் பிணைப்புகள் பிரதான பங்காற்றும். அப்ப வெவ்வேறு நீர்மூலக்கூறுக்கு இடையே ஏற்படும் கவர்ச்சி காரணமாக நீரின் பண்புகள் தோன்றுகிறது. நீர்மூலக்கூறுகளுக்கு இடையில இந்த ஐதரசன் பிணைப்பு தோன்றலைன்னா சரியா அடுத்து பார்க்குற எதுவுமே வராது பாங்க, அடுத்து பார்க்குற எதுவுமே வராது தானே, ரைட்டா. நீர் திரவ நிலையில் உள்ள போது பாருங்க, இது முக்கியம் பிள்ளைகள், திரவ நிலையில் உள்ள போது தான் இது சாத்தியம். ஐஸ் கியூபா இருக்கும் போது இந்த பிணைப்புகள் உடையிறது அப்படி இல்லை, உடையிறது கொஞ்சம் குறைவு. ஏன்னா திண்ம நிலையில் இருக்கும்போது உடையாது. திரவ நிலையில் உள்ள போது அதன் ஐதரசன் பிணைப்புகள் எளிதில் உடையக்கூடியவையாக இருக்கும். சரியா, ஃப்ரஜைல், ஹைலி ஃப்ரஜைல்னு சொல்றது, உடையக்கூடியவையாக இருக்கும். ஐதரசன் பிணைப்புகள் உருவாவதும் உடைந்து மீள உருவாவதும் உயர் மீட்ரனுடன் ஒரு செகண்ட்ல அதிக எண்ணிக்கையில் உடையும் அதிக எண்ணிக்கையில் உருவாகும் நடைபெறும். சரிதானே, ரைட். அடுத்த கதைக்கு போறோம். அப்ப அடுத்த கதைக்கு போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்றேன். சரியா, ஓகே. அடுத்த கதை என்னது? நீர்மூலக்கூறின் பௌதீக பண்புகள். நீர்மூலக்கூறின் பௌதீக பண்புகள். சரியா, பௌதீக பண்புகள். அப்ப ரசாயன பண்புகளை நாங்க ஒரு நேரம் கழிச்சாச்சு. இப்ப பௌதீக பண்புகளை சொல்ல போறோம். சரியா, பௌதீக பண்புகளை பத்தி சொல்ல போறோம். என்ன நீர்மூலக்கூட ரசாயன கட்டமைப்பு இத்தனை கதைச்சம் நேரம். இப்ப நான் கதைக்க போறது நீர்மூலக்கூறுட பௌதீக பண்புகள், பௌதீக பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். சரியா, எல்லாரும் இருக்கீங்களா? தூக்கமா பிள்ளைகள்? ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. இருக்கோம் சார். ஓ எஸ் எஸ், ஓகே ஓகே ஓகே, இருக்கீங்க இருக்கீங்க. சரியா. ஓ அஜந்தன் ஒரு கேள்வி கேட்கிறார். சார், நீரில் சிறிய நீர் சறுக்கிகள் நடக்கக்கூடியதாக இருப்பதற்கான நீரின் பண்பு பிணைவா உயர் மேற்பரப்பிழு விசையா அப்படின்னு கதைப்போம். அதை இன்னைக்கு கதைப்போம் அதை. சரியா, ஓகே. எல்லாரும் உயிரோட தான் இருக்கீங்கன்னா ரைட், ஓகே, பாப்போம். அப்ப நீர்மூலக்கூறின் பௌதிக பண்புகள். புவியில் உயிரை பேணுறதுக்காக நீர்கிட்ட 4 பிரதான பண்புகள் உண்டு. புவியில் உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள பிரதான 4 பண்புகள் உண்டு. அதுல முதலாவது பிணைவுக்குரிய நடத்தை. சரியா, பிணைவுக்குரிய நடத்தை. பிணைவுக்குரிய நடத்தை. சரியா, கொஹெசிவ் பிஹேவியர்னு சொல்றது. கொஹெசிவ் பிஹேவியர் என்னன்னு பார்ப்போம், ஒவ்வொன்னா பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் பிணைவுக்குரிய நடத்தைன்ட்டு ஒன்று இருக்கு. அடுத்து வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல்னு ஒன்று இருக்கு. அப்புறம் உறையும் போது விரிவடைதல். அப்புறம் ஒரு பல் பதார்த்த கரைப்பானாக செயற்படல். இந்த 4 பண்புகள் நீருக்கு இருக்கு. சரியா, இந்த 4 பண்புகளையும் நீரிட தொழில் தொடர்பாக கனெக்ட் பண்ணி பார்ப்போம். தொழில் தொடர்பாக நீரின் பண்புகள், தொழில் தொடர்பாக நீரின் பண்புகள். அப்ப அதுல ஃபர்ஸ்டா நாங்க பாக்குறது பிணைவுக்குரிய நடத்தை, கொஹெசிவ் பிஹேவியர். சரியா, அப்ப நீர்மூலக்கூறுகள் கவர்ந்து இருக்கிறது யாருனாலன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீர்மூலக்கூறுகளுக்கு இடையில் என்ன கவர்ச்சி விசை இருக்குடா? ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு இந்த ஆக்சிஜன் ஐதரசன், ஐதரசன் ஆக்சிஜன் ஐதரசன், ஐதரசன் இந்த ஐதரசன் பிணைப்பு. ஆக்சிஜன் ஐதரசன், ஐதரசன் இந்த ஐதரசன் பிணைப்பு. அப்ப நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால வர்றதுதான் இந்த பிணைவுக்குரிய நடத்தை. பிணைவுன்னு சொல்றது. அப்ப நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படுகின்ற ஐதரசன் பிணைப்பு, ஐதரசன் பிணைப்புனால தான் நீர் மூலக்கூறுக்கு பிணைவு ஏற்படுது அல்லது பிணைவு விசை உருவாகுது. விளங்குதா?
இந்த ஐதரசன் பிணைப்பு இல்லைன்னா நீர்மூலக்கூறு நீர்மூலக்கூறு ஒன்னு ஒப்பமே இது நீர்மூலக்கூறு இந்த நீர்மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஐதரசன் பிணைப்பு. ஐதரசன் பிணைப்பு இல்லைன்னா அது எங்கேயோ இது எங்கேயோ தானே. அப்படி ரைட்டா? அப்ப நீர்மூலக்கூறுக்கும் நீர்மூலக்கூறுக்கும் இடையில காணப்படுற கவர்ச்சி பிணைவு விசை எனப்படும். அல்லது இப்படி சொல்லலாம், ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையிலான கவர்ச்சி விசை பிணைவு எனப்படும். சேம் molecules, சரியா? அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் molecule, ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையில் காணப்படுகின்ற கவர்ச்சி விசை பிணைவு எனப்படும். பிணைவு எனப்படும், சரியா? பிணைவு எனப்படும். இப்ப பிணைவுன்ட்டு ஒரு வேர்ட் படிச்சிருக்கோம், பிணைவு விசை, சரியா? பிணைவு விசை எழுதிக்கிறேன். பிணைவு. இன்னும் ஒன்னும் சொல்ல போறேன் நான், ஒட்டற்பண்பு. ஒட்டற்பண்பு எடிஷன். ஒட்டற்பண்பு ஒரே மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுற கவர்ச்சி பிணைவு. அப்படின்னா நீர் மூலக்கூறுக்கும் நீர் மூலக்கூறுக்கும் இடையில காணப்படுற கவர்ச்சி பிணைவு, நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சி ஒட்டற்பண்புன்னு சொல்றது. நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய மூலக்கூறுகளுக்கும் இடையிலான ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சி ஒட்டற்பண்பு சொல்லுவோம், சரியா? நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையில காணப்படுறது ஒட்டற்பண்பு. அப்ப நீர் மூலக்கூறுக்கும் நீர் மூலக்கூறுக்கும் இடையில கவர்ச்சி இருக்கணும், நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய மூலக்கூறுக்கும் இடையிலையும் கவர்ச்சி இருக்கணும். கவர்ச்சி இருக்கணும். இருந்தா இருந்தா ஏன் இருந்தான்றது நான் கொஞ்சத்துல சொல்றேன். இருந்தா நீர் ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக செயல்படும், சரியா? அப்ப பிணைவும் ஒட்டற்பண்பும் இருக்கிறதால நீர் மூலக்கூறு ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக, சரியா, டிரான்ஸ்போர்ட் மீடியமாக செயல்படும். சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக. எப்படி இந்த கொண்டு செல்லல் ஊடகமாக செயல்படுதுன்றத பாருங்களேன். இப்ப எப்படின்றத பாருங்களேன். அப்ப இந்த நீர் மூலக்கூறுக்கும் இடையில காணப்படுற கவர்ச்சிதனை பிணைவு. பிணைவுக்கு காரணம் என்ன? ஐதரசன் பிணைப்பு. இந்த ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால நீர் ஒரு தொடர்ச்சியான நிரலாக கொண்டு செல்லப்படும். தொடர்ச்சியான நிரலாக காழ்கலனினுள், தாவரத்துல காலினூடாக நீர் கொண்டு செல்லப்படும். காழ்கலனினுள் நீர் தொடர்ச்சியான நிரலாக கொண்டு செல்லும். அப்ப இது நீர் மூலக்கூறுன்னு ஒண்ணு எடுப்போம். இது நீர் மூலக்கூறுன்னு எடுத்தா இந்த நீர் மூலக்கூறுக்கும் ஏனே நீர் மூலக்கூறுக்கும் இடையில கவர்ச்சி விசை இல்லைன்னா இது மட்டும் எப்படி போகும்? இது மட்டும் எப்படி போகும்? அப்ப இந்த நீர் மூலக்கூறுக்கும் இடையில கவர்ச்சி விசை ஒன்று இருந்தா இந்த நீர் மூலக்கூறு மேல போகும்போது பாருங்க, சரியா, இந்த நீர் மூலக்கூறு மேல போகும்போது பிளாக்கும் அதை கவர்ந்து இழுத்துக்கிட்டு போகும். அப்ப ரெட் தான் பிளாக்க கவர்ந்து இழுத்துக்கிட்டு போகுது. ஆமா தானே? அப்ப நீர் நிரல் ஒரு தொடர்ச்சியான நிரலாக பேணப்படுறதுக்கான ரீசன் பிணைவு. பிணைவு. நீர்ல பதார்த்தங்கள் கரையணும்னா நீர்ல இருக்க வேண்டிய இயல்பு என்ன? ஒட்டற்பண்பு. நீருக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சி தான் பிணைவு. ஏன்னா நீர்ல ஒரு பதார்த்தம் கரையுதுன்னா என்ன தெரியுமா மீனிங்? நீர்ல குளுக்கோஸ் கரையுது. இது குளுக்கோஸ், இது குளுக்கோஸ், இது குளுக்கோஸ். நீர்ல குளுக்கோஸ் கரையுதுன்னா என்ன மீனிங்? நீரை சூழ, இந்த குளுக்கோஸை சூழ நீர் மூலக்கூறுகள் இந்த ஐதரசன் பிணைப்பை ஏற்படுத்திக்கும். அப்ப ரெட் கலர்ல நான் வரைஞ்சதெல்லாம் ஐதரசன் நீர் மூலக்கூறுகள். அப்ப பிளாக் கலர்ல இருக்கிறது குளுக்கோஸ். இந்த அப்ப குளுக்கோஸ் மூலக்கூறை சூழ்ந்து கொள்ளும் இது நீர் மூலக்கூறுகள். குளுக்கோஸ் மூலக்கூறை சூழ்ந்து கொள்ளும் நீர் மூலக்கூறுகள். குளுக்கோஸ் மூலக்கூறை சூழ்ந்து கொள்ளும் இந்த நீர் மூலக்கூறுகள். ஏன் சூழ்ந்து கொள்ளுது? நீர் மூலக்கூறுக்கும் ஏனைய மூலக்கூறுக்கும் இடையில கவர்ச்சி விசை ஒன்று இருக்கிறதால. என்னது கவர்ச்சி விசை? ஒட்டற்பண்பு. ஒட்டற்பண்பு. அப்ப நீர் மட்டுமா காலினூடாக கொண்டு செல்லப்படும் சொல்லுங்க பாப்போம். இல்ல, நீரில் கரைந்த கனிவுப்புக்களும் தொடர்ச்சியான நிரலாக காலினூடாக கொண்டு செல்லப்படும், சரியா? இதனால தான் நீர் ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக செயல்படுகிறது. எந்த திசையில கொண்டு செல்லப்படும்? புவியீர்ப்பின் வழியேயா? புவியீர்ப்பின் வழினா கீழ் நோக்கி, சரியா? கீழ் நோக்கி. புவியீர்ப்புக்கு எதிரான எங்க? மேல் நோக்கி. புவியீர்ப்புக்கு எதிராக காலினூடாக மேல் நோக்கி கொண்டு செல்லும். விலகுதானே? ஓகே. இன்னும் ஒரு கதையும் பார்ப்போம். அப்ப இதான் காழ்கலன்னு சும்மா நான் வரைகிறேன். இதான் காழ்கலன் வரைவோமே. இது ஒரு காழ்கலன், சரியா? இது ஒரு காழ்கலன். இப்ப நீர் இந்த காழ்கலன்ல போகும்போது காழ்கலன் சுவர் நனையுமா நனையாதா பிள்ளைகள்? காழ்கலன் சுவர் நனையுமா நனையாதா? இப்படி யோசிங்க. அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. பிவிசி பைப் ஒன்றுல தண்ணி வருதுன்னா, பிவிசி பைப்ல தண்ணி வருதுன்னா
அந்த நீர் நீர் பிவிசி பைப்ட உள்ளிடத்தை நனைக்குமா நனைக்காதா? நனைக்கும் தானே. அப்ப அங்க சுவர் ஒண்ணு இருக்கிறதால தான் அசைஞ்சு போகுது. சுவர் ஒண்ணு இருக்கிறதால தானே அசைஞ்சு போகுது. சுவர் இல்லைன்னா நீர் அந்தரத்துல அசைஞ்சு போகுமா? மேல போகுமா? இல்ல. அப்ப பிணைவு மட்டும் இருந்தா போதா, அது ஒட்டற்பண்பும் தேவை. பிணைவு மட்டும் இருந்தா நீர் போடலாம் தானே. இந்த இப்பெல்லாம் அங்க அசைஞ்சு போலாம் மேல, விளங்குதா? இழுவிசை ஒண்ணு கிடைச்சா நீர் இப்படி அசைஞ்சு போலாமே? இல்ல, அப்படி நடக்காது. அப்ப ஒரு டியூப் ஒன்று இருக்கு, இந்த டியூப்ட சுவர்ல ஒட்டியவாறு தான் நீர் என்ன செஞ்சு போகும்? அசைஞ்சு போகும். அப்ப அதுக்கு காரணம் என்ன? நீர் ஒரு கொண்டு செல்லல் ஊடகமாக செயற்படும். நீர் ஒரு கொண்டு செல்லல் ஊடகமாக செயற்படுறதுக்கான காரணம் என்ன? நீருக்கு பிணைவும் ஒட்டற்பண்பும் இருக்கு. நீருக்கு பிணைவும் ஒட்டற்பண்பும் இருக்கு. இதனாலதான் நீரும் நீரில் கரைந்த பதார்த்தங்களும் ஒரு தொடர்ச்சியான நிரலாக புவியீர்ப்புக்கு எதிராக மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். கதை விளங்குதா? கதை விளங்கு. ரைட், ஓகே. ஓகே, அடுத்தது போறோம். அடுத்த கதைக்கு போறோம். சரியா? ரைட். அப்ப பிணைவு கதை சரி, ஒட்டற்பண்பு கதை சரி. அடுத்து அப்ப இதை நீங்க படம் படம் நான் வரையும் பொழுது உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க பிள்ளைகள். சரியா? அப்ப இது நீர் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, சாரி சாரி சாரி, இது குளுக்கோஸ் மூலக்கூறு, குளுக்கோஸ் மூலக்கூறு, இது நீர் மூலக்கூறு, நீர். ரைட், அடுத்த கதைக்கு போறோம். நீருக்கு உயர்வான ஒரு மேற்பரப்பு விசை இருக்கு, சர்ஃபேஸ் டென்ஷன், ஹை சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு. சரியா? நீர் மூலக்கூறுக்கு உயர்வான மேற்பரப்பு விசை உண்டு. ஏன் இந்த மேற்பரப்பு விசை இருக்கு அப்படின்னா, நீருக்கு ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால. நீருக்கு ஐதரசன் பிணைப்பு இருக்கிறதால தானே நீர் மூலக்கூறுகளும் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருக்கும். நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையில கவர்ச்சி விசை இருக்கும். ஏன்னா அப்ப இது ஒரு நீர் தொகுதின்னு வைப்போம். நீர் தொகுதி ஒரு நீர் கொண்ட ஒரு பாத்திரம்னு வைப்போமே, அல்லது இது ஒரு குளம், நீர் கொண்ட குளம் ஒன்று. குளம் இப்படி இவ்வளவு ஷேப்பா இருக்காது. அப்ப இது ஒரு குளம், இந்த இருக்கு குளம் ஒன்று. குளம், குளத்துல நீர் இருக்கு. இந்தா இது மேல காணப்படுற நீர் மூலக்கூறுகள். அப்ப இப்படி காணப்படுற நீர் மூலக்கூறுகள், இதெல்லாம் நீர் மூலக்கூறுகள், மேல இருக்கிற நீர் மூலக்கூறுகள். இதெல்லாம் கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகள், கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகள். வாட் வில் ஹேப்பன் பாருங்க, என்ன நடக்கும்ன்றத பாருங்க. அப்ப மேல உள்ள நீர் மூலக்கூறுகள் இருக்குதானே, மேற்பரப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகளை கீழே காணப்படுற நீர் மூலக்கூறுகளால் கவரப்படும். அப்ப மேற்பரப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகள் கீழே காணப்படுகின்ற நீர் மூலக்கூறுகளால் கவரப்படும். அப்ப கீழே இருக்கிற நீர் மூலக்கூறு மேல இருக்கிற நீர் மூலக்கூறை பிடிச்சி கீழே இழுக்கும், கீழே இழுக்கும். இவர் இது இந்த திசையில கவர்ந்து இழுப்பார், இந்த திசையில கவர்ந்து இழுப்பார், கவர்ந்து இழுப்பார், கவர்ந்து இழுப்பார். ஏன் கவர்ந்து இழுக்குது? ஏன் கவர்ந்து இழுக்குது? ஐதரசன் பிணைப்பு. ஏன் கவர்ந்து இழுக்குது? ஐதரசன் பிணைப்பு தானே படிச்சிருக்கோம். ஐதரசன் பிணைப்பினால்தான் நீர் மூலக்கூறு கவர்ச்சி, கவர்ந்து இழுக்குது. கவர்ந்து இழுக்கிறதால என்ன தெரியுமா பிள்ளைகள் நடக்கும்? அப்ப இவர் கவர்ந்து இழுத்தார். இப்ப கீழே யார் இருக்கா? கீழே அடுத்த லேயர் இருக்கே, இவர் என்ன செய்வார்? இவரை கவர்ந்து இழுப்பார். இப்படி இழுக்கிறதால நீர் படலம் படலமாக, வாட்டர் ஃபில்ம்னு சொல்லுவாங்க அத. வாட்டர் ஃபில்ம், நீர் அது ஒரு படலம், அடுத்த படலம். சரியா? இது அடுத்த படலம், இது அடுத்த படலம், படலம், நீர் படலம், இதெல்லாம் நீர் படலம். அப்ப பல்வேறுபட்ட படலங்கள் தோன்றும். வாட்டர் ஃபில்ம் ஒன்று, லேயர் ஒன்று தோன்றிட்டு இருக்கு. அப்ப லேயர்னா ஒரு பொலித்தீன் ஷீட் ஒன்று மாறுதானே, மேல் ஒரு பொலித்தீன் ஷீட், அடுத்து ஒரு பொலித்தீன் ஷீட், அடுத்து ஒரு பொலித்தீன் ஷீட். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல சில அங்கிகள் இருக்கு. யாருக்கு தெரியுமா? நீர் சறுக்கிகள், வாட்டர் ஸ்கேட்டர். வாட்டர் ஸ்கேட்டருக்கு அதுல நடக்கக்கூடியதா இருக்கும். ஏன்? ஒரு ஃபில்ம் ஒன்று தானே, ஒரு லேயர் ஒன்று தானே, ஒரு தாள் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுல அவருக்கு நடப்பார், அவர் நடப்பார். சரியா? உயர் மேற்பரப்பு விசைனாலதான் நீருக்கு இந்த 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 இயல்பு ஒன்று வருது. நீரின் மேற்பரப்பில் அங்கிகள் நடக்கக்கூடியதா இருக்கும். யார் இந்த அங்கி? வாட்டர் ஸ்கேட், நீர் சறுக்கி.
சரியா? அப்ப நீர் மூலக்கூறுக்கு உயர்வான மேற்பரப்பு விசை இருக்கு. இதனால என்ன அனுகூலம் ஒன்று இருக்கு? நீர் படலம் ஒன்று தோன்றுது. நீர் படலம் ஒன்று தோன்றுது. அப்ப குளத்தின் மேற்பரப்புல நீர் படலம், மேற்பரப்புல நீர் சறுக்கி போன்ற அங்கிகள் நடக்கக்கூடியதாக இருக்கும். நடக்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதா அத? ஓகே. இம்தாத் சரியா? will you teach carbohydrate today? let's try, right? ட்ரை ஒன்று பண்ணுவோம். முடிக்க முடிஞ்சா முடிக்கலாம். பிளான் ஒன்று இருக்கு, கார்போஹைட்ரேட் ஸ்டார்ட் பண்ற பிளான் இருக்கு இன்னைக்கு. சரியா? இப்பதான் நாங்க வந்துட்டோமே, ஃபர்ஸ்ட் இயல்பு முடிச்சிட்டோமே. முடிச்சுட்டு அடுத்து வெப்பநிலை மிதமாக்கும் ஆற்றல், அடுத்து உறையும் போது விரிவடைதல், அடுத்தது பல்பதார்த்த கரைப்பான செயற்படல். செய்யலாம்னு நினைக்கிறேன். இப்ப விலங்குதான் தெரியல இந்த அஜந்தனுக்கு. அப்ப நீரின் மேற்பரப்பில் நீர் சறுக்கிகள் நடக்கிறதுக்கான காரணம் உயர் மேற்பரப்பில் விசை. உயர் மேற்பரப்பில் விசைக்கு காரணம் என்ன? பிணைவு விசை. பிணைவு விசைக்கு காரணம் என்ன? ஐதரசன் பிணைப்பு. விளங்குதா கதை? இதான் சரியா? எஸ் அஜந்தன். அப்ப சிறிய பூச்சிகள், நீர் சறுக்கி போன்ற பூச்சி நீரின் மேற்பரப்பில் நடக்கக்கூடியதா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நீருக்கு உயர் மேற்பரப்பு விசை உண்டு. ஏன் நீருக்கு உயர் மேற்பரப்பு விசை உண்டு? ஏன்னா நீருக்கு பிணைவு விசை உண்டு. ஏன் நீருக்கு பிணைவு விசை உண்டு? நீருக்கு சொல்லுங்க, ஐதரசன் பிணைப்பு உண்டு. ஐதரசன் பிணைப்பு உண்டு. அவ்வளவுதான் கதை. சரியா? அடுத்து ரெண்டாவது இயல்புக்கு வர்றோம். அப்ப ரெண்டாவது இயல்பு வெப்பநிலையை மிதமாக்கும் ஆற்றல். அப்ப நம்பர் 2 போட்டுக்கிறேன். சரியா? அது பிணைவுக்குரிய நடத்தை தானே. ரெண்டாவது வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். ஆற்றல், வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். அப்ப எங்களுக்கு தெரியும், ஏன்னா சின்ன கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்க, வாகனங்கள் எல்லாம் குளிர்த்தி பதார்த்தமாக நீர் பயன்படுத்தப்படும். காரணம் நீருக்கு உயர்வான தன்வெப்ப கொள்ளளவு உண்டு அப்படின்னு தானே. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க. கோலொன்னு சரி, இம்பார்ட்டன்ட் கோலொன். ஓ, ஷிஃபாரத்துன்ற ஒரு ஆள் கேட்டிருக்காங்க, சார் ரெக்கார்டிங் போடுவீங்களான்ட்டு. அட்மின் நம்பர் இருக்கு தானே உங்கள்கிட்ட? ஏன்னா அட்மின் நம்பருக்கு நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க, அட்மின் தருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே ரெக்கார்டிங்கும் இன்னைக்கு குரூப்ல போட்டிருந்தாங்க பிள்ளைகள். சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே ரெக்கார்டிங்கும் இன்னைக்கு குரூப்ல போட்டிருந்தாங்க. ஸோ ரெக்கார்டிங் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் தருவாங்க. ரைட். அப்ப வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல். சரியா? வெப்பநிலையை மிதமாக்குறதுக்கான ஆற்றல்ல கொஞ்சம் கதப்பம் என்னன்னு தெரியுமா? இல்ல, அப்ப நீருக்கு உயர் தன்வெப்பக்குள் நீர் 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 அதன் வெப்பநிலையில சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு சார்பளவில் உயர்வான வெப்ப சக்தியை உறிஞ்சக்கூடியது அல்லது வெளிவிடக்கூடியது. இதுல என்ன விளங்குச்சுன்னு தெரியல, சொல்றேன் பாருங்க, விளங்கிக்கிறதுக்கு. அப்ப நீர்த்த வெப்பநிலைய ஒரு பாகை சீல அதிகரிக்கணும்னா நீருக்கு அதிக அளவு சக்தியை கொடுக்கணும். அதே மாதிரி நீர்ட வெப்பநிலை ஒரு பாகை சீல குறையணும்னா அதிக அளவு சக்தியை நீர் என்ன செய்யும்? வெளியிடும். அதான் நீரின் வெப்பநிலையில் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அதிக வெப்ப சக்தியை நீங்க வழங்கணும், அல்லது அதிக வெப்ப சக்தியை நீர் என்ன செய்யும்? வெளிவிடும். சரியா? வெப்பநிலையில் சின்ன ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தணும்னா
சக்தி அதிக அளவு கொடுக்கணும் அல்லது சக்தி அதிக அளவில் வெளிவிடும் நீர். சரியா? அப்ப நீருக்கு உயர் தன்வெப்பம் இருக்கு. நீருக்கு உயர் தன்வெப்பம் இருக்கு. தன்வெப்பம்னா அதிக அளவு வெப்ப சக்தியை உறிஞ்சு கொண்டு வெப்பநிலையில சிறிய அதிகரிப்பை காட்டும். அல்லது நீர் நிறைய சக்தியை வெளிவேற்றி குறைந்த அளவு வெப்பநிலையில ஒரு குறைவை காட்டும். குறைந்த அளவு குறைவை காட்டும். விளங்குதா? அப்ப புவியில வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள்னு சொல்றது. புவியில் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள். அப்ப காலையில நீர் எப்படி இருக்கும்? கூலா இருக்கும். காலையில சூழலும் கூலா இருக்கும். நல்ல 12 மணிக்கு சூழல் அப்படி ஹீட்டா இருக்கும். எகெயின் ஈவினிங் ஒரு 6:34 ஏன்னா 7க்கு மாதிரி திரும்ப கூலாகும். சூழல் கூலாகும். ஆனா நீர்ல இவ்வாறான ஒரு வேறுபாடு இருக்காது. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? நீர் அப்ப காலையில சூழல் வெப்பநிலை நல்லா குறைவா இருக்கு. பகல் சூழல் வெப்பநிலை அதிகரிக்குது. திரும்ப ஈவினிங் சூழல் வெப்பநிலை நல்லா குறையுது. ஆனால் நீரிட வெப்பநிலையும் இப்படி கூடி குறையாது. சரியா? அதிகளவு குறைஞ்சு அதிகளவு கூடுறது நீருக்கு சாத்தியமே இல்லை. அதான் சொல்றாங்க. அப்ப புவியில் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள். நான் சொன்னேன் காலையில வெப்பநிலை இவ்வளோ, பகலைக்கு வெப்பநிலை இவ்வளோ, ஈவினிங்கு வெப்பநிலை இவ்வளோன்னு. இதான் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள் அல்லது வெப்பத்தளம்பல்கள்னு சொல்றது. வெப்பத்தளம்பல்கள் ஏற்படும் போது நீருக்கு உயர்வான தன்வெப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. இதனால உயிர் தொகுதிகள் அல்லது நீர்நிலைகள்ல நீர் ஒரு வெப்பத்தாங்கியாக செயற்படும். தெர்மோ பஃபர்னு சொல்றது. அதை வெப்பத்தாங்கியாக. வெப்பத்தாங்கியானா சூழல்ல வெப்பநிலை எவ்வளவு தான் கூடினாலும் நீர்ட வெப்பநிலை கொஞ்சம் தான் கூடியிருக்கும். சூழல்ட வெப்பநிலை எவ்வளவு தான் குறைஞ்சாலும் நீர்ட வெப்பநிலை கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கும். இதான் கதை. இதான் தெர்மோ பஃபர், வெப்பத்தாங்கியாக. அப்ப புவியில் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது நீர் வெப்பத்தாங்கியாக செயற்படுறதுக்கு நீர்த்த காணப்படுற சிறப்பியல்பு என்ன? உயர்தன் வெப்பம். உயர்தன் வெப்பம். அப்ப புவியில வெப்பத்தளம்பல்கள் ஏற்படும் போது நீரின் வெப்பநிலை பாரிய அளவில் கூடி குறையுமா? இல்ல, சிறிதளவு கூடும், சிறிதளவில் குறையும். இதான் கதை. இதுதான் தெர்மோ பஃபர். இதுதான் என்ன சொல்றது, வெப்பத்தாங்கியாக செயற்படுதல். வெப்பத்தாங்கியாக செயற்படுதல். விளங்குதானே கதை? ரைட். அடுத்தது நீருக்கு உயர் ஆவியாதல் வெப்பமும் இருக்கு. நீருக்கு உயர் ஆவியாதல் வெப்பமும் இருக்கு. அப்படின்னா என்ன உயர் ஆவியாதல் வெப்பம்னா? நீர் ஆவியாகி போறதுக்கு அதிக அளவு சக்தியை உறிஞ்சும். நீரை நீங்க ஆவியாக்கி அகற்றணும்னா அதிக அளவு சக்தியை கொடுக்கணும் பிள்ளைகள். இதான் நீருக்கு உயர் ஆவியாதல் வெப்பம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. விளங்குதா? ஓ, அப்ப நீருக்கு உயர் ஆவியாதல் வெப்பம் இருக்கிறதால, சரியா? கொஞ்சம் பாருங்க. இப்ப கொஞ்சம் நீரை ஆவியாக்கி அகற்றணும்னா அதிக அளவு சக்தி என்ன செய்யும்? எங்க உடல்ல இருந்து எடுக்கும். மிக குறைந்த அளவு நீரை ஆவியாக்கி அகற்றணும்னா அதிக அளவு சக்தியை நுகரும் எங்க உடல்ல இருந்து. விளங்குதா? இப்ப உங்களுக்கு வியர்க்குதுன்னு வைப்போமே, வியர்வை கொடங்கொடமாவாடா கொட்ட போகுது? இல்லதானே? வியர்த்து ஒரு மனுஷனுக்கு 6 மாதிரி ஓடுமா? இல்லையே, குறைந்த அளவு தான் வியர்க்கும். குறைந்த அளவு தான் வியர்க்கும். அப்ப குறைந்த அளவு நீர் வந்திருக்கு. இந்த நீரை ஆவியாக்கி அகற்றுறதுக்கு அதிக அளவு சக்தியை பெறும். இதனால நீர் என்ன சிறப்பியல்பு இருக்கு? குறைந்தளவு நீர் இழப்புடன், சரியா, குறைந்தளவு நீர் இழப்புடன் அதிக அளவு வெப்ப சக்தி அங்கிகள் என்ன செய்யும்? வெளிவிட்டும். அப்ப நீருக்கு உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக ஒரு அங்கி குறைந்தளவு நீர் இழப்புடன் அதிக அளவு வெப்ப சக்தியை வெளிவிடும். அப்ப என்ன நடக்கும்? எங்க உடல்ல வியர்வை இருக்கு. இந்த வியர்வை ஆவியாகி போகணும். வியர்வை ஆவியாகி போறதுக்கான சக்தியை எங்க இருந்து பெறும்? எங்கட உடல்ல இருந்து பெறும். சோ எங்கட உடல்ல சக்தி என்ன செய்யும்? குறையும். ஏன் வியர்க்குது? சக்தி கூடிடுச்சு. சக்தி எப்படியா வெளியேற்றணும். உடல்ல வெப்பநிலை எல்லாம் அதிகரிச்சிருச்சு. வெப்ப சக்தியை வெளியேற்றணும். வெப்ப சக்தியை வெளியேற்றதுக்காக வியர்த்திருக்கு. வியர்வை ஆவியாகி போகும். ஆவியாகி போகும்போது எங்க பாடி கூல் ஆகும். சிலாக்கள் வியர்வை ஆவியாகி போக விடுறது இல்ல. சிலாக்கள் வியர்வையை ஆவியாகி போக விடுறது இல்லை. அப்ப என்ன செய்யறது? தொடச்சுக்குவோமே நாங்க. என்ன துணியில தொடப்பம் தானே. தொடச்சா என்ன நடக்கும்? இன்னும் வேர்க்கும். விளங்குதா அவங்களுக்கு? பயாலஜி கன்செப்ட் விளங்குதா அவங்களுக்கு? வியர்வை இருந்தா தான் பிள்ளைகள் ஆவியாகி போகும்.
வியர்வை ஆவியாகி போனா தானே எங்கட பொடி கூலா. நீ வியர்க்கிறதெல்லாம் தொடச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? திரும்ப 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 வியர்க்கும். விளங்குதாத? வியர்த்து உடல்ல இருந்து அந்த வியர்வை ஆவியாகி போகணும். அந்த வேலைக்கு பதிலாக நான் ஒரே தொடை தொடச்ச வியர்வை ஆவியாகி போகாது, திரும்பவும் வியர்க்கும். விளங்குதானே கதை? எப்படி கதை? இப்படித்தான் நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தணும் பயாலஜியை. ரைட். அப்ப வியர்வை ஆவியாகி போகும்போது எங்களோட உடல் கூலாகும். இது அங்கின்ற உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கின்ற உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உதவும். ரைட்டா? அப்ப உதாரணம் என்ன சொல்றாங்க? மிகை சூடேற்றத்திலிருந்து தடுத்தல். ஒரு அங்கி ஹீட் ஆகுறதுல இருந்து தடுக்கு. அப்ப நீங்க போயிட்டு 12 மணிக்கு அடிக்கிற வெயில்ல நிக்கிறீங்க கிரவுண்ட்ல வைப்போம். ஏன்னா வியர்வையெல்லாம் ஆவியாகி போகுதுன்னா உடல்ல உள்ள நீரெல்லாம் ஆவியாகி போன பிறகுதான் நம்ம கூலாகும். கொஞ்சம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ கொஞ்சம் நீர் ஆவியாகி போனாலே அதிக சக்தி எங்க உடல்ல இருந்து எடுத்து அது ஆவியாகி போகும். அப்ப எங்க பாடி கூல் ஆயிரும். என்ன பாடி கூல் ஆயிரும். இல்லைன்னா உடல்ல உள்ள அவ்வளோ நீரும் போயிரும், இன்னும் சூடா இருக்கு. நீருக்கு உயர் ஆவியாதல் வெப்பம் அப்படின்ட்டு ஒண்ணு இல்லைன்னா. எல்லா அங்கிகளுக்கும் வியர்க்குமா பிள்ளைகள்? எல்லா அங்கிகளுக்கும் வியர்க்குமா? முளையூட்டிகளுக்கு வியர்க்கும். சரியா? பறவைகளுக்கு வியர்த்து பார்த்துருக்கீங்களா? காகம் ஒண்ணு பறக்குது, வியர்வை கொட்டிக்கிட்டு பறக்குது, இல்லதானே? பாம்புக்கு வியர்த்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்ல தானேண்ணா? தவளைக்கு வியர்த்து பார்த்துருக்கீங்களா? தடவி பார்த்துருக்கீங்களா தவளை வியர்த்து? நோ. முளையூட்டிகளுக்கு வியர்க்கும். எல்லா முளையூட்டிகளுக்கும் வியர்க்குமானா இல்ல. இப்ப மனிதனுக்கு வியர்க்கும், நல்லாவே வியர்க்கும். ஏன்னா மனிதனுக்கு தோல் மேற்பரப்புல வியர்வை சுரப்பிகள் இருக்கு. நாய்க்கு வியர்க்குமா பிள்ளைகள்? நாய்க்கு வியர்க்குமா? எனக்கு செக் பண்ணுங்களே பாப்போம். நாய்க்கு வியர்க்குமா? வியர்த்தால் வியர்க்குமா? முதல்ல வியர்க்குமா? நாய்க்கு வியர்க்குமா? ஓ, நுகா சொல்றாங்க இல்லையா? கத்தீஜா சொல்றாங்க எஸ்ஸா. அதர்ஸ்? ஓ, கார்டியோலஜிஸ்ட் எஸ் சொல்றாரு. அவ்வளவுதானா? ஓ, வியர்க்கும். நாய்க்கு வியர்க்கும். நாயிட வியர்வை சுரப்பி எங்க இருக்கும்? இப்ப எங்க தோல் மேற்பரப்புல வியர்வை சுரப்பி இருக்கு. ஓ, கத்தீஜா சொல்றீங்க நாக்குல இருக்குமாம், டங்குல இருக்குமாம். நாய்க்கு வியர்வை சுரப்பி. எங்க வேற ஆக்கள் எங்க இருக்கும்? சும்மா உங்களை இன்வால்வ் பண்ணுவோம் கிளாஸ்ல. அது முளையூட்டி என்றதால அதுக்கு வியர்க்கும். ஓ, முஸ்ஹா நாக்குல இருக்குன்னு சொல்றாங்க நாய்க்கு வியர்வை சுரப்பி. எதை வச்சு பிள்ளைகள் சொல்றீங்க நாய்க்கு வியர்வை சுரப்பி நாக்குல இருக்குன்னு? ஜெனரல் நாலேஜா? அப்துல்லா நாக்குல, டங்க்ல. நாக்குல இல்ல பிள்ளைகள். நாக்கால ஓட்டர் மாய் வடியும் சார். நாக்கால ஓட்டர் மாய் வடிகிறது என்ன தெரியுமா? அது விசர் நாய்க்கடி. விசர் அது வைரஸ் நோய் தாக்கம் உள்ள ஒரு வைரஸ் நோய் தாக்கம் உள்ள ஒரு நாய். ரேபிஸ் வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு. நாய் கடிச்சா உங்க உடலுக்கு போற வைரஸ் ரேபிஸ் வைரஸ் பிள்ளைகள். ரேபிஸ் வைரஸ். அந்த ரேபிஸ் வைரஸை தடுக்கிறதுக்காக தான் என்டி ரேபிஸ் அடிப்பாங்க, இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க நாய் கடிச்சிருச்சுன்னா. அப்ப அந்த நோய் தாக்கம் உள்ள நாய் தான் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்கும். நாக்குல இருந்து உமிழ்நீர் கொட்டு, என்ன எச்சு கொட்டு. அந்த நாய்கிட்ட மிக கவனமா இருக்கணும். கடிச்சிச்சுன்னா போச்சு, இன்ஜெக்ஷன் அடிக்க வேண்டி வரும். நாய்க்கு எங்க தெரியுமா வியர்வை சுரப்பி இருக்கு? கால்லடா. கால்ல சர்ச் பண்ணி பாருங்க நீங்க. காலில் இருக்கு. சரியா? காலில் தான் இருக்கும். இப்ப நாய் பாருங்க, சில இடங்கள்ல நடந்து போயிருந்தா நாயிட காலச்சு இருக்கும். வெப்பமான ஏரியால, ஈஸ்டர்ன் சைட், நொதர்ன் சைட்லாம் வெப்பமான ஏரியால நாய் நடந்து போனா காலச்சு இருக்கும். அது நாய் தண்ணிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கா. வியர்வை அது.
வியர்வை சுரப்பி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? கால்லையா? எஸ், கால்ல. சரியா? நுகா சொல்றாங்க, ஓம் சார் அச்சு இருக்கும். அதே அந்த அச்சு எதிர அச்சு? வியர்வை அச்சு. சரிதானே? வியர்வை. அப்ப அப்ப எல்லா அங்கிகளுக்கும் வியர்க்காது, ரைட்? எல்லா அங்கிகளுக்கும் வியர்க்காது. எல்லா அங்கிகளுக்கும் வியர்க்காது. அப்ப நீர்வாழ் அங்கிகளுக்கு வியர்க்குமா? டொல்பினுக்கு வியர்க்குமான்னு சொல்லுங்க. திமிங்கலத்துக்கு வியர்க்குமா? நோ. தரைவாழ் அங்கிகள் அதுலயும் ஸ்பெஷலா முளையூட்டிகளுக்கு வியர்க்கும். முளையூட்டிகளுக்கு வியர்க்கும். அப்ப எல்லா அங்கிகளின் உடல் மேற்பரப்பை குளிர்விக்கிறதுக்கான சிறப்பியல்பு ஒரு ஆவியாதல் தன்மறை, ஆவியாதல் வெப்பம் இல்ல. எல்லா அங்கிகளோட உடல் மேற்பரப்பை குளிர்விக்கிறதுக்கு ஆன சிறப்பியல்பு அந்த ஆவியாதல் வெப்பம் இல்ல. அதே மாதிரி தாவர உடல் மேற்பரப்பு. அப்ப அப்ப என்ன என்ன தெரியுமா? தாவரங்கள் இருக்கு தானே? தாவரங்கள் இப்ப நல்லா வெயில் அடிக்குது, பகல் 12 மணி பயங்கர வெயில்னு வைப்போம். தாவரத்தை போயிட்டு தொட்டு பாருங்களே. தாவரத்தை போயிட்டு தொட்டு பாருங்க. தாவரம் சூடா இருக்கான்னு? சூடாவா இருக்கும்? கூலா தானே இருக்கும். தாவரம் கூலா தானே இருக்கும். ஏன்? தாவரங்கள்ல ஆவியுறுப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஆவியுறுப்புனா தெரியும், நீர், நீராவி வடிவில் இழக்கப்படல். அப்ப தாவரங்கள்ல ஆவியுறுப்பு நடந்துகிட்டு இருக்கு. சரியா? இந்த ஆவியுறுப்பு நடக்கிறதால தாவர உடல் மேற்பரப்பு ஒரு குளிர்ச்சியான மேற்பரப்பாக பேணப்படும். சரியா? இதனால சூரிய ஒளியிலிருந்து அதிகமாக சூடாவதிலிருந்து தாவரம் பாதுகாக்கப்படும். சூரிய ஒளியிலிருந்து அதிகமாக சூடாவதிலிருந்து தாவரம் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப 2 கதை பார்த்துட்டோம் நாங்க. இப்ப ஏன்னா பிணைவுக்குரிய நடத்தை பார்த்தாச்சு, வெப்பநிலையை மிதமாக்குவதற்கான ஆற்றல் பார்த்தாச்சு. இதை கொஞ்சம் வாசிச்சுட்டு உரையும் போது விரிவடைதலை நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப உங்களுக்கு இமேஜஸ் கொஞ்சம் காட்டலாம். அதுல நான் கொஞ்சம் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன், பாருங்க. ரைட், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கும் நம்புறேன். யூனிட் 3 ஒருக்கா வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடுங்கவன். யூனிட் 3ல என்ன அஜந்தன் தெரியலே. கோழியில கால் அச்சும் இருக்கா? முஸ்ஹா ரைட், நான் வாசிக்கிறேன். சரியா? வாசிப்போம். நீர்மூலக்கூறின் பௌதிக பண்புகள். நீர்மூலக்கூறின் பௌதிக பண்புகள். பரவாயில்ல, கிளாஸ் ஆக்டிவா இருக்கேனா? ஆக்டிவா இருக்கு. இல்லாட்டி நான் ஒன்னே கழிச்சிட்டு இருப்பேன், நீங்க ஒரு ரிப்ளையும் இல்லாம இருப்பீங்க. நல்லா இருக்கு கிளாஸ். ஏன்னா நீங்க இன்வால்வ் ஆனீங்கன்னா நல்லது. ஓகே, அப்ப நீங்க இப்படி இன்வால்வ் ஆனாதான் நீங்க என்ன சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்றது எல்லாம் ஒரு கோஆர்டினேஷன்ல போகலாம் தானே? நீங்க அங்க ஒரு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா உங்களுக்கும் அது சரியில்லை. நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு சரியில்லை. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணா ஆக்டிவா இன்வால்வ் ஆவீங்க. பிள்ளைகள் ஆக்டிவா இன்வால்வ் ஆவீங்க. சரிதானே? அப்ப நீர்மூலக்கூறின் பௌதிக பண்புகள். புவியில் உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள 4 பிரதான பண்புகள் ஆவன. 1 பிணைவுக்குரிய நடத்தை, 2 வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல், 3 உறையும் போது விரிவடைதல், 4 ஒரு பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். பாப்பம். தொழில்கள் தொடர்பான நீரின் பண்புகள். பிணைவுக்குரிய நடத்தை, கொஹெசிவ் பிஹேவியர். அப்ப ஐதரசன் பிணைப்பினால் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே ஏற்படும் கவர்ச்சி பிணைவு எனப்படும். இப்ப பிணைவுக்கான காரணம் ஹைட்ரஜன் பாண்ட். சரிதானே? நீர் மூலக்கூறுகளுக்கும் ஏனைய பதார்த்தங்களுக்கும் இடையிலான கவர்ச்சி ஒட்டற்பண்பு எனப்படும். சரியா? வாட்டர் அதர் மாலிக்யூல், ஏனைய மூலக்கூறுகளுக்கு இடையில தான் காணப்படுற கவர்ச்சி தான் ஒட்டற்பண்பு. இப்ப மேலே குறிப்பிட்ட நீரின் இரு பண்புகளும் கொண்டு செல் ஊடகமாக நீரை செயற்பட செய்யும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம், நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படுகின்ற பிணைவு காரணமாக, பாருங்க பாயிண்ட். சரியா? நீரும் கனிவுப்புகள் போன்ற நீரில் கரைந்துள்ள பதார்த்தங்களும் தொடர்ச்சியான நிரலாக புவியிற்கு எதிராக காலினூடாக கொண்டு செல்லப்படும். அதே மாதிரி நீர் மூலக்கூறுக்கும் கலச்சுவருக்கும் இடையிலான ஒட்டற்பண்பும் கூட நீரையும் அதில் கரைந்துள்ள பதார்த்தங்களையும் கடத்துவதில் உதவும். அதுல படம் ஒன்றுக்கும் உங்களுக்கு படத்தை காட்டுறேன் பாருங்க. சரியா? இந்த இருக்கு, இது அந்த கெம்பல் புக்கில் உள்ள படம் தான். இப்போ இது நீர் தானே, மண்ணீர் கரைசல். மண்ணீர் கரைசல் உள்ள நீர்லாம் இந்த காலினூடாக மேல் நோக்கி கொண்டு செல்லப்படுது. இந்த கால்ட ஒரு பகுதியை ஜூம் பண்ணி எனக்கு காட்டுறாங்க. காலில் பாருங்க நிறைய துளைகள் இருக்கு. இதுதான் கால்கலன். இதுல பெரிய துளைகள் வந்து கால்கலன், சின்ன சின்ன துளைகளும் இருக்கும்,
அதை கால்குலேட் போலின்ட்டு நாங்க பிறகு படிப்போம். சரியா? இந்த பெரிய டியூப், பெரிய துளைகள் இருக்குதானே பிள்ளைகள், இதான் அந்த பைப்புன்னு சொன்னேன் நான். டியூப், இதான் அந்த டியூப். இதுல சின்ன சின்ன துளைகளும் இருக்கும். அது கால்குலேட் போலி. இந்த ஒரு கால்கலனை ஜூம் பண்ணி காட்டுறாங்க, விளங்குதா உங்களுக்கு? இந்த பாருங்க கால்கலன், ஒரு டியூப் ஒன்று போகுது. இந்த ஒரு கால்கலன் போகுது, ஒரு டியூப். இப்போ பக்கத்துல எங்கென்னலாம் இருக்கிறது கால்குலேட் போலி. ஒரு டியூப் ஜூம் பண்ணி காட்டினாங்க பார்த்தீங்களா? இந்த காட்டுறாங்க. இது ஒரு நீர் மூலக்கூறு, இது ஒரு நீர் மூலக்கூறு. இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு, இந்த ஹைட்ரஜன் பிணைப்புனால தானே பிணைவு வருது தானே, ஹைட்ரஜன் பிணைப்புனால தானே பிணைவு வருது. சரியா? அப்ப இந்த நீர் மூலக்கூறு அசைஞ்சா இந்த நீர் மூலக்கூறு அசையும், இந்த நீர் மூலக்கூறு அசைஞ்சா கீழே உள்ளதா செய்யும், கீழே உள்ளதா அசைஞ்சா அதுக்கு கீழே உள்ளதா செய்யும். சரியா? அப்படி அப்படி. சரியா? அப்ப நீங்க இந்த படத்தை குறிச்சுக்கலாம், டியூட் உள்ளாக்கள் குறிச்சுக்கலாம். என்ன சொல்றாங்க? cohesion cohesion due to hydrogen bond between water molecules helps hold together the column of water within the cell. அப்ப என்னது? ஹைட்ரஜன் பிணைப்பினால் ஏற்பட்ட பிணைவு விசை. ஹைட்ரஜன் பிணைப்பால் ஏற்பட்ட பிணைவு விசை தான் நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்படுது. இது நீர் மூலக்கூறுகளை ஒரு தொடர்ச்சியான நிரலாக மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு உதவுகின்றது. எடிஷன், இது என்னது? எடிஷன், எடிஷன்ன்றது ஒட்டற்பண்பு. ஒட்டற்பண்பு நாங்க பாருங்க அழகா காட்டுறாங்க. எடிஷன் எது? எது எடிஷன்? எது எடிஷன்? இந்த நீர் மூலக்கூறுக்கும் இந்த கால்கலண்ட சுவருக்கும், நீர் மூலக்கூறும் கால்கலண்ட சுவருக்கும் இடையில காணப்படுறதா எடிஷன், ஒட்டற்பண்பு. ஒட்டற்பண்பு விளங்குதா? அப்ப நீர் மூலக்கூறுக்கும் கால்கலண்ட சுவருக்கும் இடையில காணப்படுறதுதான் ஒட்டற்பண்பு. அந்த ஒட்டற்பண்பும் இருக்கு. அப்ப கால்கலண்ட சுவர்ல ஒட்டி தானே நீர் அசையும். அப்ப இந்த சுவர் நனையணுமே, நனையணும்னா இதுக்கும் இதுக்கும் இடையில கவர்ச்சி விசை இருக்கணுமே. அதுக்குமான கவர்ச்சி விசை தான் ஒட்டற்பண்பு. சட்டொன்னு இருக்கு, பாப்போம் என்னன்னு. என்னமோ போட்டிருக்கீங்களே இவ்வளவு பெருசாகணும். நீரில் காணப்படும் கனியுப்புகள், கரைந்துள்ள பதார்த்தங்கள் புவியீர்ப்புக்கு எதிராக கொண்டு செல்லல் நீரின் எந்த பண்பு சார்? பிணைவா ஒட்டற்பண்பா? பிணைவும் ஒட்டற்பண்பும் ரெண்டும். நீர்ல பதார்த்தங்கள் கரைகிறது ஒட்டற்பண்பு, நீர்ல பதார்த்தங்கள் மேல் நோக்கி கொண்டு செல்லப்படுறது பிணைவு. சரிதானே? ரைட். அப்ப இந்த படமோட டியூட்ல இருக்கும். படத்தை வச்சு கொஞ்சம் விளங்குறதுக்கு பாருங்க. சரியா? படத்தை வச்சு கொஞ்சம் விளங்கிக்கோங்க. ரைட். இப்போ நாங்கள் அந்த அந்த இடத்துக்கே வருவோம். ரைட். இப்போ அடுத்த கதையை கதப்போம். நீருக்கு உயர்வான மேற்பரப்பிழு விசை ஒன்று உண்டு. மேற்பரப்பிழு விசைக்கு காரணம் நீர் மூலக்கூறுக்கு இடையில காணப்படுற பிணைவு தான். பிணைவு காரணமாக நீர் மூலக்கூறுக்கு இந்த ஆற்றல் கிடைக்கப்பெற்றுள்ளது. விளங்கு தானே? அப்போ உயர் மேற்பரப்பிழு விசை எதனால வந்திருக்கு? பிணைவுனால வந்திருக்கு. பிணைவு எதனால வந்துச்சு? ஹைட்ரஜன் பிணைப்புனால வந்துச்சு. இந்த இப்படி பூச்சி பார்த்துருக்கீங்களா? ஆறுகள்ல இருக்கும் இந்த பூச்சி. ஆறுகள்ல பார்த்தா முன்னுக்கு போகும் பின்னுக்கு வரும், முன்னுக்கு போகும் பின்னுக்கு வரும், இப்படி 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 ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல. அப்படி முன்னுக்கு போகும் பின்னுக்கு வரும். இதான் இந்த வாட்டர் ஸ்கேட்டர். வாட்டர் ஸ்கேட்டர் நீர் சறுக்கி. ரியல் இமேஜ் ஒன்று இது. சரியா? கிராஃபிக்கல் இமேஜ் இல்லை அது. யார் பார்த்துருக்கா அத? ஓ, யாரு பார்த்துருக்கா? ஆரா தானியாவா? தானியா. ஓ ஓ, அதுதான். ஓகே. அப்ப எனவே நீர்த்தொகுதி ஒன்றில் மேற்பரப்பில் உள்ள நீர் மூலக்கூறுகள் அதன் கீழே காணப்படும் நீர் மூலக்கூறுகளால் கவரப்பட மேற்பரப்பில் நீர்ப்படலம் ஒன்று தோற்றுவிக்கப்படும். நீர்ப்படலம்ன்றது விளங்குதா? ஓட்ட ஃபில்ம், இந்த ஒரு ஓட்ட ஃபில்ம், இந்த ஒரு ஓட்ட ஃபில்ம், அப்படி 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 நீர்ப்படலம். அப்ப இந்த மேல உள்ள நீர்ப்படலத்தில் அந்த பூச்சிக்கு நடக்கலும். வாட்டர் ஸ்கேட்டர்ட்ட இதான் அந்த அங்கினா, இது அதோட கால் வச்சு முன்னுக்கு பின்னுக்கு போய்கிட்டு இருக்கும். இதனால் ஒரு குளத்தின் மேற்பரப்பில் நீர் சறுக்கி போன்ற சிறிய பூச்சிகளால் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஓ, அராதனியா. ஓகே.
அப்ப வெப்பநிலையும் மிதமாக்குவதற்கான ஆற்றல், அதையும் வாச்சிருவோம் நாங்க. அதையும் வாச்சிட்டு அடுத்தது போவோம். பாருங்க, அப்ப நீரானது அதன் வெப்பநிலையில் சிறிதளவு நீரானது அதன் வெப்பநிலையில் சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தி சார்பில் உயர்வான வெப்ப சக்தியை உறிஞ்சக்கூடியது அல்லது வெளிவிடக்கூடியது. பாருங்க, புவியில் வெப்பநிலை ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் போது நீரின் உயர்வான தன்வெப்பம் காரணமாக உயிர்த்தொகுதிகள் மற்றும் நீர்நிலைகளில் நீரானது வெப்பத்தாங்கியாக தொழிற்படும். இதான் இந்த தெர்மோ பஃபர். நீரின் உயர் ஆவியாதல் வெப்பம் காரணமாக ஒரு அங்கியானது குறைந்த அளவு நீரிழப்புடன், இதான் நீங்க மார்க் பண்ணிக்கணும், குறைந்த அளவு நீரிழப்புடன் அதிக அளவு வெப்ப சக்தியை வெளிவிடும். சரியா? இது அங்கியின் உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உதவும். சரியா? அங்கியின் உடல் மேற்பரப்பை குளிர்விப்பதில் உதவும். உதாரணம், மிகை சூடேற்றத்திலிருந்து தடுத்தல். மிகை சூடேற்றத்திலிருந்து தடுத்தல். அடுத்தது, உடல் வெப்பநிலை மாறாமட்டத்தில் பேணுவதில் மனித தோலிலிருந்து வியர்வை ஆவியாதல் உதவுகிறது. ஏன் எங்களுக்கு வியர்க்கணும்? எங்க உடல் கூல் ஆகணும்ன்றதுக்காக. ஏன் கூல் ஆகணும்? எங்க உடல் குறித்த ஒரு வெப்பநிலையில இருக்கணும். எங்க உடல் வெப்பநிலை வீச்சு எவ்வளோ? எங்க உடல்ல வெப்பநிலை வீச்சு எவ்வளோ? 36 தொடக்கம் 37 பாகை செல்சியஸ். 36 தொடக்கம் 37 பாகை செல்சியஸ். என்ன ரைட்? அடுத்து பாருங்க, சொல்றாங்க தாவரங்களின் ஆவியுறுப்பானது தாவர உடல் மேற்பரப்பை ஒரு குளிர்ச்சியான மேற்பரப்பாக வைத்திருப்பதுடன் சூரிய ஒளியினால் அதிகமாக சூடாவதில் இருந்தும் தடுக்கும். சரியா? அப்ப இந்த கதை முடியுது. இது வெப்பநிலை மிதமாக்குவதற்கான ஆற்றல் முடியுது. ரைட் தானே? ரைட். நான் அடுத்த கதைக்கு போறேன். சரியா? அடுத்த கதை என்னது? உறையும் போது விரிவடைதல். எக்ஸ்பான்ஷன் அப்போன் ஃப்ரீசிங். எக்ஸ்பான்ஷன் அப்போன் ஃப்ரீசிங். அப்போ உறையும் போது விரிவடைதல் எழுதுவாங்க. உறையும் போது விரிவடைதல். உறையும் போது விரிவடைதல். பாருங்க, உறையும் போது விரிவடைதல். அப்ப எங்களுக்கு தெரியும், சடப்பொருட்களை வெப்பமேற்றும் போது விரியும், குளிர்த்தும் போது என்ன செய்யும்? கனவளவுல சுருங்கும். உறையும் போது விரியும், சுருங்கும் போது கனவளவுல உறையும் போது விரியும். என்ன இல்ல இல்ல, வெப்பமேற்றும் போது விரியும், குளிர்த்தும் போது சுருங்கும். இதனை எல்லாத்துக்கும் கதை. ஆனா நீருக்கு அப்படி இல்லை. நீருக்கு அப்படி இல்லை. சரியா? நீருக்கு அப்படி இல்லை. நீர்ட வெப்பநிலை குறைஞ்சுக்கிட்டு வருமா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 4 பாகை சீல. எத்தனை பாகை சீல? 4 பாகை சீல. நான் கிராஃப் ஒன்று வரைகிறேன். 4 பாகை சி. இது வெப்பநிலை. வெப்பநிலை ரைட். 4 பாகை சீல தான் நீர்ட அடர்த்தி உயர்வானதா இருக்கும். 4 பாகை சீயை விட வெப்பநிலை அதிகரித்தாலும் அடர்த்தி குறையும், 4 பாகை சீயோட வெப்பநிலை குறைச்சாலும் அடர்த்தி குறையும். அப்ப இது அடர்த்தி. சரி, அடர்த்தி. அப்ப நீருக்கு உயர்வான அடர்த்தி எத்தனை பாகை சீல? 4 பாகை சீல. 4 பாகை சீயோட வெப்பநிலை குறையும் பொழுதும் 4 பாகை சீயோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுதும் நீர்ட அடர்த்தி குறையும். 4 பாகை விட குறையும் பொழுது நீர் உறையத் தொடங்கி பனிக்கட்டி எனப்படுகின்ற பளிங்கு சாலகத்தை உருவாக்கும். பனிக்கட்டி எனப்படுகின்ற பளிங்கு சாலகத்தை உருவாக்கும். அப்ப பனிக்கட்டி தானே எங்க நல்லா இருக்க போகுது? பனிக்கட்டிட அடர்த்தி நீர் அடர்த்தியை விட குறையும். பனிக்கட்டிட அடர்த்தி நீர், அப்ப பனிக்கட்டி இருக்கும். பனிக்கட்டி இருக்கும். இது என்னது? இங்க என்ன இருக்கு? நீர் இருக்கும். பனிக்கட்டியை விட நீரின் அடர்த்தி அதிகம், பனிக்கட்டிட அடர்த்தி குறைவு. ஸோ இந்த துருவ பிரதேசங்கள்ல இது நீர்நிலை ஒன்று, இது நீர்நிலை ஒன்று. ஒப்பம் துருவ பிரதேசங்களில் வெப்பநிலை குறைவு தானே, மைனஸ்ல இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் பனிக்கட்டி உருவாகி பனிக்கட்டி நீர்ட மேல இருக்கும். ஏன் பனிக்கட்டி உருவாகி பனிக்கட்டி நீரின் மேற்பரப்பில் இருக்கும்? பனிக்கட்டி உருவாகி பனிக்கட்டியே நீரின் மேற்பரப்பில் இருக்குன்னு சொல்லுங்க. அடர்த்தி குறைவே. அடர்த்தி குறைஞ்ச பதார்த்தம் மேல தானே மிதக்கும். அப்ப இங்க நீர் திரவ நிலையில இருக்கும். ஏன் நீர் திரவ நிலையில இருக்கும்? நீர் திரவ நிலையில இருக்கும். ஏன்னா இது அடர்த்தி கூடிய நீர். அடர்த்தி கூடிய நீர்னா எத்தனை பாகை? 4 பாகை. அப்ப 4 பாகை உள்ள நீர் கீழே திரவ நிலையில இருக்கு. என்ன
பூச்சம்பாயசில் இருக்கிற பனிக்கட்டி மேல மிதந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? இதனால என்ன அனுகூலம்? அப்ப நீர் இங்க திரவ நிலையில இருக்கு, இங்க நீர் திண்மம் ஆயிடுச்சு. இதனால என்ன அனுகூலம்னு சொல்லுங்க பாப்போம். இதனால என்ன அனுகூலம் அப்படின்னு கேட்டால் என்ன அனுகூலம்? இந்த நீர்நிலை உள்ளுக்கு இருக்கிற அங்கிகளுக்கு, நீர்நிலையில் காணப்படுற அங்கிகளுக்கு அந்த அங்கிகள் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். நீர்நிலையில் காணப்படுற அங்கிகள் உயிர் வாழக்கூடியதாக இருக்கும். சரியா? இவர் ஹாப்பியா இருப்பார், நோ இஷ்யூ. ஏன்? நீர் தான் திரவ நிலையில் இருக்கே. இதுவும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லா அங்கேயும் செத்து போகும், எல்லா அங்கேயும் செத்து. அப்ப நீர்ல அங்கிகள் தப்பி பிழைக்கிறதுக்கு உதவுற ஒரு சிறப்பியல்பு தான் உறையும் போது விரிவடைதல். உறையும் போது விரிவடைஞ்சுது, உறையும் போது விரிவடையுது. இந்த இങ്ങനെ விரிவடைஞ்சதால தானே கனவளவு கூடி அடர்த்தி குறைஞ்சிருக்கு. விரிஞ்சிருச்சுன்னா கனவளவு கூடிடுமா இல்லையா? கூடி அடர்த்தி என்ன செஞ்சு குறைஞ்சிரும். சரியா தானே? இந்த அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. இப்போ திணிவை நீங்க மாத்தாம வச்சிருங்க. விரிஞ்சிருச்சு, விரியுதுன்னா என்ன மீனிங்? கனவளவு கூடுது. கனவளவு கூடுனா அடர்த்தி என்ன செஞ்சு குறைஞ்சிரும். அப்ப அடர்த்தி குறைந்தது மேல மிதக்குது, அடர்த்தி குறைந்தது மேல மிதக்குது. அடர்த்தி கூடிய நீர் திரவ நீர் கீழே, அடர்த்தி கூடிய திரவ நீர் கீழே இருக்கு. சரிதானே? அடர்த்தி கூடிய நீர் கீழே இருக்கு. இதான் கதை. சரியா? இதான் கதை. எப்படின்னா எப்படி ஒரு பியூட்டின்னு பாருங்க நீர்ட சிறப்பு இயல்பு. எங்கட பூமி இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதெல்லாம் மிக முக்கியமான இயல்புகள். சரியா? ஓ, அதிகளவு பூமியில என்ன இருக்கு? பனிப்பிரதேசம் தான் நிறைய இருக்கு. அங்க நீர் எப்படி இருக்கு? திரவ நிலையிலும் இருக்கும், மேல ஃப்ரீஸ் ஆகி போயிட்டும் இருக்கும். அப்ப திரவ நிலையில் இருக்கிறதால நீர்ட உள்ளுக்கு வாழ்ற அங்கிகள் உயிரோடு இருக்கிறதுக்கு அது உதவி செய்யும். சரியா? ரைட். அப்ப மூன்றாவது கதையும் முடிஞ்சு. அடுத்து நான்காவது கதை, பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். நீர் ஒரு சிறந்த கரைப்பான். நீர் ஒரு சிறந்த கரைப்பான். சரியா? நீர் சிறந்த கரைப்பானா இருக்கிறது. நீருக்கு ஏன் இந்த ஆற்றல் கிடைக்குதுன்னா, நீர் ஒரு சிறந்த கரைப்பான். நீர் கரைப்பானாக ஏன் செயற்படுது அப்படின்னா, நீருக்கு முனைவுத்தன்மை இருக்கு. முனைவுத்தன்மை என்றால் என்ன? ஏற்றங்கள் சமனின்றி காணப்படுறது தானே முனைவுத்தன்மை. அப்ப நீர் ஒரு சிறந்த கரைப்பான். அந்த கரைப்பானா இருக்கிறதுக்கான காரணம் நீர்ட முனைவுத்தன்மை. அப்ப நான்காவது போட்டு எழுதுங்க. நாலாவது என்னது? பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். இப்ப பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படுறதுக்கு உதவுற நீரிட பண்பு என்ன? முனைவுத்தன்மை. முனைவுத்தன்மை. சரியா? அப்ப நீர்ல வேறுபட்ட மூலக்கூறுகள் கரையலாம். சரியா? அப்ப வேறுபட்ட மூலக்கூறுகள் கரையலாம். நீர்ல பதார்த்தம் ஒன்று கரைகிறதுக்கான மெயின் ரீசன் முனைவுத்தன்மை. முனைவுத்தன்மை தான். அப்ப நீர்ல என்னென்ன பதார்த்தங்கள் கரையலாம் தெரியுமா? முனைவுத்தன்மை உள்ள பதார்த்தங்கள் கரையலாம். முனைவுத்தன்மை உள்ள பதார்த்தத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க, குளுக்கோஸ். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். நீர்ல கரையுதுன்னா ஏன் கரையுது? குளுக்கோஸ் மூலக்கூறுகள் முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறு. நீர் மூலக்கூறு முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறு. முனைவுத்தன்மையான மூலக்கூறு முனைவுத்தன்மையான பதார்த்தத்துல கரையும் அப்படின்னு படிப்பீங்க. சரியா? முனைவுத்தன்மையான மூலக்கூறு முனைவுத்தன்மையான பதார்த்தத்துல கரையும். ரைட்டா? ஓகே. அடுத்து நீர்ல அயன் சேர்வைகள் கரையும். அயன் சேர்வைகள்லாம் உதாரணம் என்ன? NaCl. அப்ப நீர்ல முனைவுத்தன்மையான பதார்த்தங்கள் கரையும், அயன் தன்மையான பதார்த்தங்களும் கரையும். அயன் தன்மையான பதார்த்தங்களுக்கு தான் உதாரணம் NaCl, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு. அதே மாதிரி நீர்ல ஏனே சில மூலக்கூறுகள் முனைவுத்தன்மையும் அயன் தன்மையும் கொண்ட, முனைவுத்தன்மையும் அயன் தன்மையும் கொண்ட. அப்ப நீர்ல 3 வகையான பதார்த்தங்கள் கரையுது. முனைவுத்தன்மையான பதார்த்தங்கள், அயன் தன்மை கொண்ட பதார்த்தங்கள், முனைவுத்தன்மையும் அயன் தன்மையும் கொண்ட பதார்த்தங்கள் கரையுது. இந்த முனைவுத்தன்மையும் அயன் தன்மையும் கொண்ட பதார்த்தங்களுக்கு உதாரணம் என்ன? லைசோசைம்.
அப்போ மூன்றையும் நாங்கள் போட்டு வைப்போம். நீரில் கரையிற பதார்த்தங்கள் ஒன்று முனைவுத்தன்மை கொண்ட பதார்த்தங்கள். முனைவுத்தன்மை கொண்ட பதார்த்தம். முனைவுத்தன்மை கொண்ட பதார்த்தங்கள் தான் உதாரணம் குளுக்கோஸ். சரியா? ரெண்டாவது அயன் தன்மை கொண்ட பதார்த்தங்கள். அயன் தன்மை கொண்ட பதார்த்தங்கள் தான் உதாரணம் NaCl. மூன்றாவது முனைவுத்தன்மை பிளஸ் அயன் தன்மை, ரெண்டுமே இருக்கு. இதுக்கு தான் உதாரணம் லைசோசைம். சரியா? நீர்ல கரை. சரியா? அப்ப நீர்ல பல்வேறுபட்ட பதார்த்தங்கள் கரையலாம். நீர்ல பதார்த்தங்கள் கரைகிறதுக்கான மெயின் ரீசன் முனைவுத்தன்மை. அப்ப நீர்ல பதார்த்தம் ஒன்று கரையுதுன்னா என்ன மீனிங்? நாங்க முதலே சொன்னோம். அப்ப இது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு. குளுக்கோஸ் மூலக்கூறு நீர்ல கரையுதுன்னா என்ன மீனிங்? குளுக்கோஸ் மூலக்கூறை சூழ்ந்து நீர் மூலக்கூறுகள், இந்த நீர் மூலக்கூறுகள் இருக்கு. நீர் மூலக்கூறு என்ன பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும்? ஐதரசன் பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். அதான் நீர்ல மூலக்கூறு ஒன்று கரையுதுன்னா மீனிங். சரி, ஐதரசன் பிணைப்பை ஏற்படுத்தி. அப்போ ஒரே மூலக்கூறுக்கு இடையில ஏற்பட்டதா, வேறுபட்ட மூலக்கூறுகளுக்கு இடையில ஏற்பட்டதா? வேறுபட்ட மூலக்கூறுகளுக்கு இடையில ஏற்பட்டது. வேறுபட்ட மூலக்கூறுகளுக்கு இடையில ஏற்பட்டதுன்னா என்னது? பிணைவா ஒட்டற்பண்பா? ஒட்டற்பண்பு. அப்ப இதை நீங்க குறிங்க. நீர் மூலக்கூறுகள் இது இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு. அப்ப இதான் என்ன பிணைப்பு? ஐதரசன் பிணைப்பு. இல்லைங்களா? அப்ப கரையங்கள் நீர்ல கரையிறத தீர்மானிக்கிறது யார்? முனைவுத்தன்மை. அயன் தன்மை எல்லாம் இல்ல, முனைவுத்தன்மை தான் பதார்த்தங்கள் நீர்ல கரையிறத தீர்மானிக்கும். சரிதானே? ரைட். அவ்வளவுதான். நீண்ட கதை முடியுது. சரியா? லைசோசோம் கரையுமா சார்? லைசோசைம் கரையுமா சார்? நீரில் கீழுள்ள அங்கிகள் உயிர் வாழும். ஓகே. லைசோசைம் கரையுமா? அதோட இயல்புகள் என்ன? லைசோசைம் என்பது பிள்ளைகள் ஒரு வகையான நொதியம். சரியா? லைசோசைம் என்பது ஒரு வகையான நொதியம். எங்கட உமிழ் நீர்ல இருக்கும், கண்ணீர்ல எல்லாம் இருக்கும். சரியா? லைசோசைம் என்பது ஒரு நொதியம். உமிழ்நீர்ல இருக்கும், கண்ணீர்ல இருக்கும், இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கும். படிப்பீங்க நீங்க பிறகு. சரி, யூனிட் 5ல படிப்பீங்க. அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன்ல படிப்பீங்க லைசோசைமை பத்தி. இந்த லைசோசைம் என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு ஒன்று கொடுக்கும். எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லுங்க பாப்போம். இந்த லைசோசைம் உமிழ்நீர்ல இருக்குதானே, உமிழ்நீர்ல காணப்படுற லைசோசைம் எங்க வாய்க்குழியை அடைகின்ற பாக்டீரியாக்களை கொல்லும். சரியா? எப்படி கொல்லும் தெரியுமா? பாக்டீரியாக்களோட கலச்சுவர் எதனாலானது பாப்போம். யாருக்கு தெரியுதுன்னு? பாக்டீரியாக்களின் கலச்சுவர் எதனாலானதுன்னு சொல்லுங்க. நான் அடுத்த ஸ்டெப் சொல்றேன். பாக்டீரியாக்களின் கலச்சுவர் எதனால் ஆனது? என்ன பதார்த்தத்தால் ஆனது? பாப்போம் யார் சொல்றான். பாக்டீரியாக்களின் கலச்சுவர் பதார்த்தத்தை பெயரிடுக. தெரியலன்னு சரி போடலாம். தெரியலனா கைட்டின். நோ. கைட்டின் வந்து ஃபங்கஸ் கலச்சுவர் கூறு பிள்ளைகள். கார்டியாலஜிஸ்ட் தெரியலன்னு போடுறாரு. ரைட். இப்ப நீங்க கேட்டதால அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்றேன். இது இந்த லைசோசைமை பத்தி கேட்டதால நான் சொல்றேன். இந்த லைசோசைம் எங்க இருக்கும் தெரியுமா? பாக்டீரியாக்கள். லைசோசைம் எங்க இருக்கும்? உமிழ்நீர்லையும் கண்ணீர்லாம் இருக்கும், விந்துல இருக்கும், எல்லாம் இருக்கும். சரியா? எங்க உடல்ல காணப்படுற சீதத்துல இருக்கும். ரைட். அப்ப இந்த லைசோசைம் பாக்டீரியாக்களோட கலச்சுவர் என்னத்தால் ஆனது தெரியுமா? நோ செல்லுலோசும் அல்ல. பெப்டிடோகிளைக்கன். மறக்கிறது இல்ல. பெப்டிடோகிளைக்கன்.
டோ கிளைகன். சரியா? நீங்களே சொல்லி பாருங்க இப்ப. பெப்டிடோகிளைகன். பெப்டிடோகிளைகன். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க அங்க இருந்து சொல்லிக்கோங்க. சரியா? மைக் அன்மியூட் பண்ணி சொல்ல தேவையில்லை, அங்க இருந்து நீங்க சொல்லிக்கோங்க. பெப்டிடோகிளைகன். எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இல்லை இது, எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இல்லை. இந்த பெப்டிடோகிளைக்கனை டேமேஜ் பண்ணும். கலச்சுவர் தானே பாக்டீரியாக்களோட கலச்சுவர் எதனால் ஆனது? பெப்டிடோகிளைக்கனால் ஆனது. இந்த லைசோசைம் இருக்குதானே, எங்களோட உமிழ்நீரில் இருக்கிற லைசோசைம் இருக்குதானே, இந்த லைசோசைம் பெப்டிடோகிளைக்கனை டேமேஜ் பண்ணிடும். பெப்டிடோகிளைக்கன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பாக்டீரியாட கலச்சுவர் டேமேஜ் ஆயிடுச்சு. பாக்டீரியாட கலச்சுவர் டேமேஜ் ஆனா பாக்டீரியா செத்து போகும். பாக்டீரியா செத்து போகும். இல்லைங்களா? ஸோ அந்த பாக்டீரியாக்கள் இருந்து எங்களோட பாதுகாக்கும், எங்களை பாதுகாக்கும். அந்த பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் கொல்லும். அப்படி கொண்டு எங்களோட வாயை கிளீனா வச்சிருப்பார் யாரு? எங்களோட லைசோசைம். இன்னும் ஒரு கதையும் சொல்றேன். கைட்ரின் இல்ல பிள்ளைகள், கைட்ரின் வந்து ஃபங்கஸிட கலச்சோர் கூறு. ஃபங்கஸிட கலச்சோர் கூறு தான் கைட்ரின். பாக்டீரியாக்கட கலச்சோர் கூறு பெப்டிடோகிளைக்கன். பாக்டீரியா, பாக்டீரியாட கலச்சுவர் கூறு, கலச்சுவர் கூறு. சரியா? கலச்சுவர் கூறு. அப்பதான் சார் எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு பெப்டிடோகிளைக்கன் இருக்கே, நாங்க பிரஷ் பண்ணவே தேவையில்லையே அப்படின்னு கேட்டால், கூர்ப்பு நடக்க நடக்க இப்ப மனிதனுக்கு நடந்த ஒரு பிரதிகூலம் இது. மனிதனுக்கு நடந்த எஸ், சரியா? அப்ப எங்களுக்கு கூர்ப்பு நடக்க நடக்க பிள்ளைகள், கூர்ப்பு நடக்க நடக்க வாய்க்குழியில உமிழ்நீர்ல உள்ள உமிழ்நீர்ல உள்ள லைசோசைம் குறைஞ்சிருச்சு. எங்களோட வாய்க்குழியில் உள்ள லைசோசைம் என்ன செஞ்சிருச்சான்? குறைஞ்சிருச்சான். ஏன்? கூர்ப்பு நடந்து 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 மனிதன் ஒரு கூர்ப்புல நடந்த ஒரு பின்னடைவான அப்படின்னா பாதிப்பு, பாதகமான ஒரு இயல். லைசோசைம் குறைஞ்சிருச்சுன்னா அப்ப எங்களோட வாயில உமிழ்நீர்ல இருக்கிற லைசோசைம் அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்காது. நான் எவ்வளோ விஷயம் சாப்பிட்றோம், சாப்பிட்டு வாயை கிளீன் பண்ணும், கிளீன் பண்ணா தானே நல்லா இருக்கும். இல்லைன்னா பாக்டீரியாக்கள் தாக்கும். லைசோசைம் கண்டென்ட் போதாது எங்கட உமிழ்நீர்ல. ஆனா ஆடு மாடு போன்றதுக்கெல்லாம் லைசோசைம் நிறைய இருக்கு. அது பல்லெல்லாம் பாருங்க எப்படி இருக்கும், வெரி கிளீனா இருக்கும். அவங்களோட உமிழ்நீர்ல லைசோசைம் கண்டென்ட் கூட. ஸோ ஆடு மாடு பல்லு விளக்க தேவையில்லை, நாங்க விளக்கி ஆகணும், நாங்க பிரஷ் பண்ணி ஆகணும். விளங்கு தானே கதை? லைசோசைமை பத்தி கேட்டதால ஒரு கதை. ரைட், கதை முடியுது, கதை முடியுது. சரியா? அதையும் வாசிக்கிறது ஓகேவா வேணாமா? வாசிக்கிறது எனக்கு செக் பண்ணுங்களே. வாசிக்கிறது நல்லமா சரியில்லையா செக் பண்ணுங்க. வாசிக்கிறது ஓகேன்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே பார்ப்போம். அல்லது வாசிக்க வேணா, வெயிட் 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 ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. வாசிக்கிறது வேணான்றாக்கள், வாசிக்க வேணான்றாக்கள் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டு. வாசிக்க தேவையில்லை சார், அதே டியூட் தானே, நாங்களே வாசிக்கிறோம் அப்படின்ட்டு. ஓ யாரும் ஓ 2 பேர் வேணான்னு சொல்றாங்க, மிச்சாக்கள் 3 பேர் வேணான்னு சொல்றாங்க. ஓகே, 3 பேர் வேணான்னு சொல்றீங்க தானே? ரைட். இப்போ அந்த 3 பேர் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. ரைட். இப்போ வாசிக்கணும்னு சொல்றாக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே. வாசிக்கணுன்றாக்கள். ஓகே, 1 2 3 7 பேர் 8 பேர். எஸ், வாசிக்கிறது நல்ல பிள்ளைகள். ஏன்னா உங்களுக்கு தெரியணுமே எது தேவை எது தேவையில்லைன்ற பாயிண்ட் எழுதுகிற சந்தர்ப்பத்தில். ஸோ வாசிப்போம். சரியா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸும் காட்டலாம், இமேஜஸும் காட்டலாமே, அதுக்காக அதுக்காக. ரைட், பார்ப்போம். உறையும் போது விரிவடைதல், உறையும் போது விரிவடைதல் பார்ப்போம் என்னன்ட்டு. பொதுவாக ஏதாவது பதார்த்தங்களின் வெப்பநிலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பானது, பொதுவாக ஏதாவது ஒரு பதார்த்தங்களில் ஏற்படும் வெப்பநிலையில் அதிகரிப்பானது அடர்த்தியை குறைக்கும். வெப்பநிலை கூடினா கனவளவு கூடும், கனவளவு கூடுனா அடர்த்தி என்ன செய்யும்? குறையும். அதான் சொல்றாங்க. பொதுவாக ஏதாவது பதார்த்தம் வெப்பநிலையில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு
கனவளவு அதிகரிக்க செஞ்சு அடர்த்தியை குறைக்கும். மறுபுறம் வெப்பநிலை குறைவதன் அடர்த்தியை அதிகரிக்க செய்யும். ஆனா நீருக்கு அப்படி இல்லை. நீருக்கு மேக்சிமம் அடர்த்தி எத்தனை பாய்சியில? 4 பாய்சியில தான் இருக்கு. 4 பாய்சியை விட கூடினாலோ அல்லது குறைஞ்சாலோ அடர்த்தி குறையும். சரியா? அப்ப நீரின் வெப்பநிலையான 4 பாய்சியை விட குறையும் போது அது உறையத் தொடங்கி பனிக்கட்டிகள் எனப்படும் பளிங்கு சாளகத்தை உருவாக்கும். அதனால் நீருக்கு 4 பாய்சியில் உயர்வான அடர்த்தி காணப்படும். எனவே நீர்நிலைகளின் மேற்பரப்பில் பனிக்கட்டி மிதந்து காணப்படும், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். ரீசன் தெரியுமே, மிதக்குது. பனிக்கட்டிட அடர்த்தி குறைவு, நீர் அடர்த்தி அதிகம். 4 பாய்சியில் உள்ள நீர் அடர்த்தி அதிகம். துருவ பிரதேசங்களில் நீரின் முக்கியமான பண்பாக இது விளங்குகிறது. இதனால் குளிர்காலங்களில் அங்குள்ள நீர்நிலைகளில் அங்கிகள் தப்பி பிழைக்க முடியும். இதனால் குளிர்காலங்களில் அங்குள்ள நீர்நிலைகளில் அங்கிகள் தப்பி பிழைக்க முடியும். சரி, நான்காவது கதைக்கு போறோம். பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். பல்பதார்த்த கரைப்பானாக செயற்படல். முனைவுத்தன்மை உள்ள நீரின் முனைவுத்தன்மை காரணமாக நீருக்கு இந்த ஆற்றல் கிடைக்க பெற்றுள்ளது. முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறுகள் குளுக்கோஸ் போன்ற முனைவுத்தன்மை உள்ள மூலக்கூறு. அயன் சேர்வுகள்னா அப்ப இந்த Na+ Cl-, இந்த பிளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில கவர்ச்சி விசை தானே அயன் பிணைப்பு. முனைவுத்தன்மையும் அயன் தன்மையும் கொண்ட பகுதிகளை உடைய மூலக்கூறுகள் யார்? இந்த லைசோசைம். என்பன நீரில் கரையக்கூடியன. ஏனெனில் நீர் மூலக்கூறுகள் ஒவ்வொரு கரைய மூலக்கூறையும் சூழ்ந்து விளங்குதாக. நீர் மூலக்கூறு ஒவ்வொரு கரைய மூலக்கூறையும் சூழ்ந்து. இந்த பாருங்க, இங்க Na+ன்றது கரைய மூலக்கூறு. நான் காட்டுறேன் படத்தை. Na+ன்றது கரைய மூலக்கூறு. இந்த Na+ன்ற கரைய மூலக்கூறை சூழ்ந்து பாருங்க ஆக்சிஜன், அந்த நெகட்டிவ் மைனஸ் சிறிதளவு மைனஸ் ஏற்றம் உடையதுனே, அதுதான் கவர்ந்துகிட்டு இருக்குது. இந்த குளோரின்றது மைனஸ் தானே. அப்ப எது கவர்ச்சியில் இருக்கணும்? இங்கே ஆக்சிஜன் இருக்கணும், இங்கே ஐதரசன் இருக்கணும். ஏன்? ஐதரசன் சிறிதளவு நேரேற்றம் தானே. இந்த பாருங்க, இத இப்ப வாசிக்கலாம். எப்படி உங்களுக்கு சொல்லி காட்டுறதுனா இதான் அந்த வாசிக்கிறல் உள்ள அனுகூலம். சரியா? இது H∆+, இது Δ-. அப்ப இங்கே ஆக்சிஜன், அங்க ஐதரசன், Δ+. அப்ப சோடியத்துக்கு அப்படி இல்லை, Na+ தானே. Na+னா ஆக்சிஜன் தான் பக்கத்துல இருக்கு. ஏன் ஆக்சிஜன் பக்கத்துல? இது Δ-. சோ கவர்ச்சி விலங்கு தானே இந்த படம். உங்களுக்கு பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குன்ட்டு. சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த Na+ம் Cl-ம் இதை இன்னும் தண்ணியில கரைக்கல. இப்போ தண்ணியில போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இதெல்லாம் கலண்டு போகும். கலண்டு போயிட்டு இது Na+, சோடியம் அணு, Na+ அணு, இது சோடியம் அயன், இது குளோரின் அயன். அப்படி. சரியா? இந்த கடைசி பாயிண்ட பாருங்க. எனவே கரையங்களின் கரைதிறனானது அவற்றின் அயன் தன்மையில் அல்ல, முனைவு தன்மையிலேயே தங்கியிருக்கும். கரையங்களின் கரைதிறன் அயன் தன்மையில் அல்ல, முனைவு தன்மையில். கலச்சுவர் கொஞ்சம் சொல்லுவோம். சரியா? இப்ப கார்போஹைட்ரேட் நாங்க பார்ப்போம் தானே பிள்ளைகள், கார்போஹைட்ரேட் பார்ப்போம். அந்த டைம்ல சொல்லுவேன் நான் உங்களுக்கு எல்லாத்தையும். சரிதானே? எல்லாத்தையும் சொல்லுவேன். ரைட்டா? சரி, அப்ப கேள்விகள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கேள்விகள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? முதலாவது கேள்வி எழுதிக்கோங்க. அப்ப முதலாவது கேள்வி, அத்தியாவசியமான மூலகங்கள் என்றால் என்ன? அத்தியாவசியமான மூலகங்கள் என்றால் என்ன? அத்தியாவசியமான மூலகங்கள் என்றால் என்ன? தானே, அத்தியாவசியமான மூலகங்கள் என்றால் என்ன? அடுத்தது அத்தியாவசியமான மூலகங்களில் உயிர் பதார்த்தங்களின் திணிவில்
96% ஆக்கும். 96% ஆக்கும். 96% ஆக்கும் மூலகங்களை பெயரிடுக. 96% ஆக்கும் மூலகங்களை பெயரிடுக. சரியா? அடுத்தது அத்தியாவசியமான மூலகங்களில் நுண்ணிய அளவுகளில் காணப்படும் மூலகங்களை பெயரிடுக. நுண்ணிய அளவுகளில் காணப்படும் மூலகங்களை பெயரிடுக. நுண்ணிய அளவுகளில் காணப்படும் மூலகங்களை பெயரிடுக. சரியா? அடுத்து புவியில் உயிரானது நீரின்றி நிலவி இருக்க முடியாது. 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 இதற்கான 2 காரணங்களை தருக. புவியில் உயிரானது நீரின்றி நிலவி இருக்க முடியாது. இதற்கான 2 காரணங்களை தருக. புவியில் உயிரானது நீரின்றி நிலவி இருக்க முடியாது. இதற்கு 2 காரணங்களை தருக. அடுத்தது முனைவுத்தன்மை என்றால் என்ன? முனைவுத்தன்மை என்றால் என்ன? முனைவுத்தன்மை என்றால் என்ன? சரியா? அடுத்து ஐதரசன் பிணைப்பை வரையறை செய்க. ஐதரசன் பிணைப்பை வரையறை செய்க. ஐதரசன் பிணைப்பை வரையறை செய்க. அடுத்த கேள்வி புவியில் உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள பிரதான பண்புகள் புவியில் உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள பிரதான பண்புகள் 4 தருக. புவியில் உயிரை பேணுவதற்காக நீர் கொண்டுள்ள பிரதான பண்புகள் 4 தருக. நியூரோசர்ஜன் ஒரு ஆள் இருக்காரு. ஏன்னா நியூரோசர்ஜன் அப்படின்னா சார் விளக்கணுமானா என்ன கேள்விக்கு விளக்கணுமான்னு கேக்குறீங்க? தருக விளக்குகன்ட்டு இல்லையே கேள்வி. தருகன்னா எழுதுனா போதும். விளக்குகன்னு சொன்னா தான் விளக்கணும். ஓகே. அடுத்த கேள்வி பிணைவு ஒட்டற்பண்பு எனும் 2 பதங்களை வரையறை செய்க. 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 அடுத்து நீர் ஒரு சிறந்த கொண்டு செல்லல் ஊடகமாக
செயற்படுவதற்கு நீர் ஒரு சிறந்த கொண்டு செல் ஊடகமாக செயற்படுவதற்கு நீர் கொண்டுள்ள இரு பண்புகளும் எவை? நீர் கொண்டுள்ள இரு பண்புகளும் எவை? நீர் ஒரு சிறந்த கொண்டு செல் ஊடகமாக செயற்படுவதற்கு நீர் கொண்டுள்ள இரு பண்புகளும் எவை? இரு பண்புகளும் எவை? சரியா? அடுத்தது, நீர் சறுக்கி போன்ற பூச்சிகள், நீர் சறுக்கி போன்ற சிறிய பூச்சிகள், நீர் சறுக்கி போன்ற சிறிய பூச்சிகள், நீர் சறுக்கி போன்ற சிறிய பூச்சிகள் நீரின் மேற்பரப்பில் நீரின் மேற்பரப்பில் நீரின் மேற்பரப்பில் நடக்கக்கூடியதாக இருப்பதற்கு நடக்கக்கூடியதாக இருப்பதற்கு நடக்கக்கூடியதாக இருப்பதற்கு நடக்கக்கூடியதாக இருப்பதற்கு நீர் கொண்டுள்ள பண்பு யாது? நீர் கொண்டுள்ள பண்பு யாது? நீர் கொண்டுள்ள பண்பு யாது? சரியா? ஓ, அடுத்த கேள்வி. நீரொரு வெப்பத்தாங்கியாக செயற்படுவதற்கு நீரொரு வெப்பத்தாங்கியாக செயற்படுவதற்கு நீரொரு வெப்பத்தாங்கியாக செயற்படுவதற்கு நீரொரு வெப்பத்தாங்கியாக செயற்படுவதற்கு நீர் கொண்டுள்ள பிரதான பண்பு எது? பிரதான பண்பு எது? பிரதான பண்பு எது? அடுத்தது, உறைவடையும் போது விரிவடைவதனால் உறையும் போது விரிவடைவதனால் அப்படி எழுதுவோம். உறையும் போது விரிவடைவதனால் உறையும் போது விரிவடைவதனால் உறையும் போது விரிவடைவதனால் உறையும் போது விரிவடைவதனால் நீர்நிலைகளில் உள்ள அங்கிகள் எவ்வாறு தப்பி பிழைக்கும்? 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 சரியா? அடுத்தது, நீரில் கரைகின்ற வேறுபட்ட இப்படி எழுதுவோம். நீரில் கரைகின்ற மூன்று மூலக்கூறுகளை தருக. நீரில் கரைகின்ற மூன்று மூலக்கூறுகளை தருக. நீரில் கரைகின்ற மூன்று மூலக்கூறுகளை தருக. சரிதானே? வரையறை செய்யறதுன்னா பிள்ளைகள் என்றால் என்ன கேள்விதான் வரையறை செய்தல். என்ன ஐதரசன் பிணைப்பு என்றால் என்ன? அத ஐதரசன் பிணைப்பை வரையறை செய்க அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? ரைட். அப்ப போதும், இன்னைக்கு நாங்க இதோட மீட்டிங் எண்ட் பண்றோம். சரிதானே? எதுவும் சிக்கல் இருக்குமா இருந்தால் சரியா நீங்க அட்மினுக்கு மெசேஜ் போடுங்க, எனக்கு தருவாங்க மெசேஜ். ஓகே ஓகே, சந்திப்போம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். குட் நைட் எல்லாத்துக்கும். சரியா? ஓ, கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பிள்ளைகள். கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி கிளாஸ் ஒன்றும் நடக்குதுன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. சரிதானே? ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.